சுருக்கமாக சொன்னால் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லலாம். ஸோ என் மேலே எனக்கே வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்னமும் நம்மளை சிஏவாக மதிக்கலை. ஸோ சஸ்டைனபிலிட்டிக்காக நீங்கள் சொல்லுங்கள். சஸ்டைனபிலிட்டிக்காகங்கிறத விட நான் போய் நின்னா கூட நான் சிஏ அப்படின்னு நிறைய பேருக்கு நான் சொன்னாலும் அவங்க நம்புவாங்களான்னு தெரியாது. ஈவன் நான் சிஏ இன்டர் முடிச்சுட்டு ஆர்டிகல்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் லிஸ்டட் கம்பெனி ஆடிட் போயிருந்தப்போ தம்பி கொரியர் இங்கே வாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நான் 2011 சிஏ பாஸ் அவுட் பண்ணேன். ஸோ நான் ஆஃப்டர் ஸ்ட்ரகிள் நிறைய அட்டம்ப்ட்லாம் நிறைய போட்டதுக்கப்புறம் தான் சிஏ பாஸ் பண்ணேன். அதில் பர்டிகுலராக இன்டைரக்ட் டாக்ஸஸ் வந்து நான் 2 தடவை ஃபெயில் ஆனேன். ஓகே. ஸோ 3rd டைம் தான் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். 4 days வந்து ட்ரெயினர் ப்ரோக்ராம் சொல்லிட்டு எகைன் பெங்களூரில் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த இதில் வந்து ஜிஎஸ்டியோட அஸ்திவாரம் ஃபுல்லாக சொல்லி கொடுத்தாங்க. 2017 ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் ஆனதுலேருந்து குறைஞ்சது 500 ப்ரோக்ராமாவது நான் பேசியிருப்பேன். நான் வந்து ஆக்சுவலாக நல்லா படிக்க மாட்டேன். ஸ்கூலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டு ஃபெல்லோ அப்படின்னா பூவர் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லலாம். நாட் ஈவன் ஆவரேஜ். எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆவேன். ஈவன் 10th நான் பாஸ் ஆனதே பெரிய விஷயம். ஸோ கடவுள் புண்ணியத்தில் பாஸ் ஆகிட்டேன். ஸோ ஜஸ்ட் பாஸ். 35 மார்க்ஸ் தான் மேத்ஸில், 34 எடுத்துனா ஃபெயிலு. சிஏ வந்ததுக்கப்புறம் ரொம்ப டஃப்பு. காரணம் என்னென்னா இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் வந்ததுக்கப்புறம் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இருக்கிற பசங்கள்கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும் யாருக்கிட்டையுமே அந்த ஃப்யூச்சர் பற்றி பிளானிங்கே இல்லை. இப்போ என்ன அப்படின்னு இன்னைக்கு என்ன ஓகே அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இருக்கேன். 2வது வந்து கன்சிஸ்டன்ட் சுத்தமாக இல்லை. எக்ஸாம் டயத்தில் படிக்கிறாங்க, அதுக்கும் நல்லா படிக்கிற பசங்க. இப்போ நாங்களாம் வந்து நல்லா படிக்காத பசங்க. இப்போ நான் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கூட கீழே. நாங்கள் வந்து சிஏ படித்து பாஸ் பண்ண முடியுதுன்னா ஒன்லி கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் தான். கன்சிஸ்டண்ட்டாக எஃபர்ட் போட்டுகிட்டே வந்தோம். நல்லா படிக்கிற பசங்க கூட இப்போ முடிக்க முடியல. காரணம் என்னென்னா அவங்க அது ஒரு பயங்கர லேசினஸ். அப்படியே லைட்டாக எடுத்துக்கணும். அதாவது முடிக்கணும், நம்ம உள்ளே வந்துட்டோம், உள்ளே வந்தால் முடிச்சுதான் ஆகணும், அந்த மைண்ட் செட் வந்துச்சுன்னா முடிச்சிருவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்திஸ் டாக்ஸ் இன்ஃபோ. ஸோ ஆர்த்திஸ் டாக்ஸ் இன்ஃபோவில் நம்ம பாட்காஸ்ட் சீரீஸ் பண்ணிகிட்ருக்கோம், சேட் வித் ஆர்த்தினில். ஸோ இதில் வந்து நம்ம நிறைய கெஸ்ட் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம பாட்காஸ்ட் சீரீஸ் சேட் வித் ஆர்த்தியில் நமக்கு ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து சிஏ ஃப்ரெட்டர்னிட்டியில் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஃபேமஸ்னு சொல்லலாம். சிஏ மணிமாறன் கதிரேசன் சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் நிறைய ரூல்ஸ் பண்ணுறாங்க. அது என்னன்றது நான் படித்தே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ he is a chartered accountant, lawyer, PhD scholar, forensic accountant, GST trainer, author, faculty, poet, story writer, traveler and expert in GST. So welcome Mr. CA மணிமாறன் கதிரேசன் சார். வணக்கம். ஸோ இவ்வளோ உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலில் பார்த்து தான் நான் எடுத்தேன், இவ்வளோ குவாலிஃபிகேஷன்ஸு அண்ட் ரோல்ஸ். ஸோ நீங்கள் எக்ஸ்பர்ட் இன் ஜிஎஸ்டி அப்படின்னு போடுறீங்க. ஸோ இந்த எக்ஸ்பர்ட் இன் ஜிஎஸ்டின்னு சொல்லும்போதே எக்ஸ்பர்ட்னு ஒருத்தர் அவங்கள சொல்லணும் அப்படின்னா அவங்க எவ்வளோ கான்ஃபிடென்ட் லெவலோடு இருந்தால் தான் நம்ம எக்ஸ்பர்ட்னு சொல்ல முடியும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க ஜிஎஸ்டியில், எப்படி நீங்கள் எக்ஸ்பர்ட்னு உங்களே சொல்லிக்கிறீங்க அண்ட் ஸ்பெஷலைசேஷன் எப்படி பண்ணீங்க அப்படின்றத ஷேர் பண்ண முடியுமா? ஷுவராக, கண்டிப்பாக. நான் 2011 சிஏ பாஸ் அவுட் பண்ணேன். ஸோ நான் ஆஃப்டர் ஸ்ட்ரகிள் நிறைய அட்டம்ப்ட்லாம் நிறைய போட்டதுக்கப்புறம் தான் சிஏ பாஸ் பண்ணேன். அதில் பர்டிகுலராக இன்டைரக்ட் டாக்ஸஸ் வந்து நான் 2 தடவை ஃபெயில் ஆனேன். ஓகே. ஸோ 3rd டைம் தான் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். சர்வீஸ் டேக்ஸ் இருந்த டைம். அப்போ வந்து எக்ஸைஸு, சர்வீஸ் டேக்ஸு, கஸ்டம்ஸ் இதெல்லாம் இருந்தது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பசங்கக்கிட்ட படித்து தான் பாஸ் பண்ணேன். மேபி அதனால் கூட எனக்கு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இன்டைரக்ட் டாக்ஸில் இருந்திருக்கும்னு ஒரு நம்பிக்கை. ஓகே. அண்டு ஆஃப்டர் குவாலிஃபிகேஷன் வந்து நாங்கள் ஒவ்வொரு கோர்ஸுமே எடுத்து படிக்கணும்னு ஆசை. ஸோ கண்டினியூஸாக இது எந்த கோர்ஸையும் நிப்பாட்டாமல் எடுத்தோடனே டீஸாக படித்தேன். அதுக்கப்புறமா வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் வந்தது. ஸோ ஒன்ஸ் இன் இயர் கம்ப்ளீட்டாக ஒரு கோர்ஸாக ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ 2012 டீஸாக படித்தேன். 2013 இந்த இன்டைரக்ட் டாக்ஸஸ் கோர்ஸு ஜாயின் பண்ணோம். ஸோ அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. பட் அப்போ ஒன்றும் பெருசாக எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எதுவும் இல்லை. கம்ப்ளீட் பண்ணோம். எங்களோட குரூப் இருந்தாங்க. ஸோ அந்த குரூப்போட நாங்கள் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணாங்க. அதில் சும்மா ரெகுலராக பேசுவோம்.
நான் எங்கெல்லாம் ஆடிட் போகிறேனோ அங்கே நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன். ஸோ வேட்டு ரெகன்சிலேஷனு, இந்த சர்வீஸ் டேக்ஸ் ரெகன்சிலேஷன் எப்படி இருக்குங்கிற மாதிரி யூஸ்வல் அது எல்லோரும் பண்ணுறது. பட் இன்டைரக்ட் டேக்ஸில் கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் 2016 வந்து நவம்பர் மாதம் நம்ம சிஏ இன்ஸ்டியூட்லேருந்து ஒரு மெயில் வந்திருந்தது. ஸோ சிஏ இன்டைரக்ட் டேக்ஸஸ் கோர்ஸ் முடித்தவங்களுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு லெவல். ஸோ அந்த இன்டைரக்ட் டேக்ஸ் கோர்ஸ் நான் முடிச்சிருந்ததுனால எனக்கும் மெயில் வந்திருந்தது. இந்த மாதிரி தே ஆர் காலிங் ஃபார் ஃபேக்கல்ட்டி. ஸோ ஃபேக்கல்ட்டி ஐடென்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று, அது FIP 1ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 2, 3, 4 நடந்தது. ஸோ 1ல் எனக்கு இன்விடேஷன் வந்தது. நாங்கள் அதில் ஒரு பர்டிகுலராக பேராக்ட் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ ஜிஎஸ்டியோட பேராக்ட் வந்து 2016 எங்களுக்கு நவம்பர் மாதமே வந்துருச்சு. அதில் ஒரு 5 சப்ஜெக்ட், அந்த 5 சப்ஜெக்டில் நம்ம ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் சூஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா அதில் பிபிடி ப்ரெசன்ட் ரெடி பண்ணிவிட்டு அங்கே டெலிவரி பண்ணணும். அதுக்கப்புறமா அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். ஸோ நான் பெங்களூர் போயிருந்தேன். பெங்களூரில் தான் நடந்தது. பெங்களூர் போனோம், FIP 1 அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணி ஒரு 1 வீக்கில் எனக்கு ரிசல்ட் வந்தது. நான் செலக்ட் ஆகிருந்தேன். ஸோ அது செலக்ட் ஆனதுக்கப்புறமா அவங்க எகைன் எங்களை வந்து ஒரு 4 days வந்து ட்ரெயினர் ப்ரோக்ராம் சொல்லிட்டு எகைன் பெங்களூரில் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த இதில் வந்து ஜிஎஸ்டியோட அஸ்திவாரம் ஃபுல்லாக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஆக்சுவலாக எக்ஸைஸ்னால் என்ன, எக்ஸைஸ்லேருந்து எப்படி ஜிஎஸ்டி நம்ம இன்ஸ்டியூட்டோட ஃபேக்கல்ட்டி யாரெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும் ட்ரெயினர் ப்ரோக்ராம் நடந்தது. 4 days நடந்தது பெங்களூரில். அதில் ஜிஎஸ்டியோட பேசிக் எக்ஸைஸ்லேருந்து ஏன் ஜிஎஸ்டி வந்தது, வேட்லேருந்து ஏன் ஜிஎஸ்டி வந்தது, ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், அந்த மாதிரி நிறைய சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அது சொன்னதுக்கப்புறமா அந்த FIP நாங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 2017 ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் ஆனதுலேருந்து குறைஞ்சது 500 ப்ரோக்ராமாவது நான் பேசியிருப்பேன். இது ஆர்கனைஸ்டு பை அவர் சிஏ இன்ஸ்டியூட். ஸோ ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறமா வந்து MSMEலேருந்து கால் ஃபார் பண்ணுவாங்க. ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் ஸ்டேட்டு, ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் சென்ட்ரல், அது இல்லாமல் நிறைய அசோசியேஷன், சிஏ அசோசியேஷன், நிறையா வணிகர் அசோசியேஷன், இந்த மாதிரி. இது வந்து இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணாங்க. ஓக்கல் லாங்குவேஜ், தமிழ் லாங்குவேஜ், அதாவது அந்தந்த ரீஜனில் அந்தந்த லாங்குவேஜஸ் பேசுகிறவங்களுக்கும் தனியாக ஒரு செலெக்ஷன் கமிட்டி நடந்தது. அது சென்னையிலே நடந்தது, நம்ம சிஏ இன்ஸ்டியூட்லேயே நடந்தது. அதுவும் நான் அட்டன் பண்ணியிருந்தேன், அதுலேயும் செலக்ட் ஆயிருந்தேன். ஸோ அதனால் எனக்கு என்னென்னா மோஸ்ட்லி இங்கிலீஷோட தமிழ் ரொம்ப விரும்பி எடுப்பேன். எனக்கு அது கொஞ்சம் பிடிக்குங்கிறதுனால. ஸோ தமிழ் எடுத்ததுக்கப்புறம் தமிழ் ரிலேட்டடாக நிறையா அசோசியேஷன்ஸு, ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டு, ஜிஎஸ்டி ஆஃபீஸ், அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், இந்த மாதிரி இடத்துலலாம் கிளாஸ் எடுக்கிறதுக்கு நம்ம சிஏ இன்ஸ்டியூட்டே ஆர்கனைஸ் பண்ணாங்க. சிஏ இன்ஸ்டியூட் வந்து என்ன பண்ணிடும்னா எம்பனல் பண்ணிடும். அப்படியே இந்த மாதிரி இவங்க பேர்லாம் ஃபேக்கல்ட்டி அவைலபிள்னு சொல்லி அப்படி ஒரு 500-600 கிளாஸ் எடுத்ததுக்கப்புறமா நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் டெஃபினட்டாக வந்துடும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ ஸ்டில் இட் இஸ் கோயிங் ஆன். ஓகே, பட் எப்படி சார் உங்களுக்கு அந்த அர்ஜ் இருந்தது எவ்ரி இயர்? ஏன்னா சிஏவே நீங்கள் வந்து அட்டம்ஸ் வச்சு பாஸ் பண்ணேன்னு சொன்னீங்க. எல்லாரும் அப்பாடா போதும் சிஏ முடிச்சாச்சு, இனிமேல் எதுவும் படிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஜென்ரல் மைண்ட் செட்டு. பட் ஸ்டில் நீங்கள் இன்னும் படிக்கணும், எவ்ரி இயர் ஏதாவது படிக்கணும் அப்படின்னு அந்த தாட் வந்து எப்படி உங்களுக்கு? சுருக்கமாக சொன்னால் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லலாம். ஸோ என் மேலே எனக்கே வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்னமும் நம்மளை சிஏவா மதிக்கலை. ஸோ சஸ்டைனபிலிட்டிக்காக நீங்கள் சொல்லுங்கள். சஸ்டைனபிலிட்டிக்காகங்கிறத விட நான் போய் நின்னா கூட நான் சிஏ அப்படின்னு நிறைய பேருக்கு நான் சொன்னாலும் அவங்க நம்புவாங்களான்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு அந்த ஃப்ளூயண்ட் கம்யூனிகேஷன்ஸ் இருக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது வந்து நம்ம இந்த எடுத்தவொடனே நம்மளோட இந்த எப்படி சொல்கிறது, நம்ம ஜட்ஜ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே அந்த அப்பியரன்ஸை பார்த்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா சின்ன பசங்களே சொல்லுவாங்க, என்னையே கூட சொல்லியிருக்காங்க நிறைய பேர், சின்ன வயசுல பார்க்கும்போது நீலா சிஏவா, வயசானவங்க தானே சிஏவா இருக்கணும். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து எனக்கு நிறையா பிரச்சனைகள் உண்டாக்கியிருக்கு. ஈவன் நான் சிஏ இன்டர் முடிச்சுட்டு ஆர்டிகல்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் லிஸ்டட் கம்பெனி ஆடிட் போயிருந்தப்போ தம்பி கொரியர் இங்கே வாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நான் வந்து தவறாக நினைக்கல. ஸோ நம்ம அப்பியரன்ஸ் அப்படி இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பயம், இப்போ என்ன ஒரு பயம்னா, இப்போ நான் வந்து ப்ராக்டிஸ்ன்னு தான் முடிவு பண்ணேன். ஸோ நான் சர்வீசஸ்ன்னு முடிவு பண்ணல. ஸோ ப்ராக்டிஸ்ன்னு முடிவு பண்ணுறேன்னா என்கிட்ட இந்த திறமெல்லாம் இருக்குது அப்படின்னு நான் அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, எனக்கு அது ஒரு பயம். ரெண்டாவது பயம் வந்து எனக்கு இதெல்லாம் தெரியுங்கிறதே எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. ஸோ அப்போ ஒரு 10 டிகிரி கையில் வச்சுருந்தோன்னா இப்போ இவ்வளோ படிச்சிருக்கேனா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வருமே அப்படிங்கிறதுக்காக ஐ ஸ்டார்டட். ஸோ அதனால தான் நீங்கள் லா எடுத்தீங்க? லா அதுக்காக எடுக்கல. ஆக்சுவலாக நான் படித்த கோர்ஸ் வந்து சிஏக்கு அப்புறமா வெறும் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கோர்ஸை தான் படிச்சிருந்தேன். ஸோ எப்போ நான் வந்து 2016 ஜிஎஸ்டி பற்றி படிக்க ஆரம்பிச்சனோ,
நான் அப்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம லிட்டிகேஷன் போகலாம் அப்படின்னு பிளான் வந்தது. ஸோ அதனால லா படித்தேன். ஓ, லா நீங்கள் அப்புறம் தான் அடுத்து 2017 தான் ஜாயினே பண்ணேன். ஓகே. ஸோ அப்போ லா கிளியர் பண்ணி முடிச்சா நம்ம அந்த ப்ராக்டிஸ், இந்த லா படிக்கும்போது ப்ராக்டிஸ் சரண்டர் பண்ணணும்னு சொல்லுவாங்களே சார், அந்த இல்லை மாதிரி இப்போ ஏதாவது? அதாவது நம்ம ப்ராக்டிஸ் படிக்கிறோம். இப்போ ப்ராக்டிஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பார்ட்னர் இல்லையா? பார்ட்னர் தான். பார்ட் டைம் ப்ராக்டிஸில் இருந்தேன் அந்த டைமிங்கில். ஓகே. ஸோ பார்ட் டைம்னா எனக்கு வந்து ஒரு மினிமம் அட்டண்டன்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் கிளாஸ் காலேஜ் அட்டன் பண்ணிட்டு வந்தோம். அண்ட் ஈவன் இங்கேயும் நான் பார்ட் டைம் தான் போட்டிருந்தேன். ஓகே. ஸோ 3 இயர்ஸில் அந்த பார்ட் டைம் மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு ஸோ காலேஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் நான் ஃபுல் டைமுக்கு வந்து மாற்றிக்கிட்டேன். அண்ட் ரெண்டாவது வந்து இந்த சிஏ வந்து நமக்கு தெரியும். ஸோ சிஏ நம்ம வந்து நம்ம ரொம்ப டெப்த்தாக படிச்சிருப்போம். பட் லாயர் வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ லாயர் வந்து எல்லா லாவையும் ஜென்ரலாக எல்லாத்தையுமே படிப்பாங்க. பட் அவங்களோட கோர்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப ப்ராக்டிக்கல் அப்ரோச்சாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக நான் லா படிக்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி படித்தேன். சிஏ படிக்கிறத விட நம்ம இங்கே படித்த கான்ட்ராக்ட் ஆக்ட்டுக்கும் லாவில் படித்த கான்ட்ராக்ட் ஆக்ட்டுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நிறைய வந்து இந்த லிட்டிகேஷன் சம்மந்தமாக படிப்பாங்க. ஸோ எங்கே எந்த இடத்துல எப்படிலாம் நடந்தது கேஸ் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது ரொம்ப சப்ஜெக்ட் ஓரியன்டாக இல்லாமல் கேஸ் ஓரியன்டாக இருக்கும். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. அதே மாதிரி அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தது. ஜிஎஸ்டியை நான் வந்து ஒரு லா ஆங்கிளில் எப்படி பார்க்கணுங்கிறதுக்கு லா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஓகே. ஸோ அப்போ நீங்கள் இப்போ இந்த டீச்சிங்கில் நிறைய பண்ணேன்னு சொன்னீங்க. ஒரு கிட்டத்தட்ட 500 செஷன்ஸ் அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து ப்ராக்டிஸும் இருக்கீங்க. ஸோ ப்ராக்டிஸில் இருந்துட்டு எப்படி அதுக்கான டைம் வந்து உங்களுக்கு அலோகேட் பண்ண முடிஞ்சது? ஏன்னா ப்ராக்டிஸே வந்து இனிஷியலாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் டஃப்னு ஃபீல் பண்ணுவாங்க. எடுத்தோடனையும் சிஏ முடித்தா இண்டஸ்ட்ரின்ற மாதிரி ஃபார் மணிக்காக சொல்கிறேன், மணி ஓரியன்டாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து நம்ம செட்டில் ஆகிற வரைக்கும் ஒரு பயம் இருக்கும் உங்களுக்கு, ப்ராக்டிஸ் எடுக்கலாமா வேண்டாமான்ட்டு. ஸோ உங்களோட ஃபர்ம் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டா இல்லை நீங்கள் தான் போய் செட் பண்ணணும் அந்த மாதிரியா? ஹவு டிட் த ஃபர்ம் சப்போர்ட் யூ இன் இந்த மாதிரி செஷன்? ஆக்சுவலாக 2011 நான் முடித்தோடனே என்னோட ஓன் நேமில் ஸ்டார்ட் பண்ணேன். கம்பெனி பேர் வந்து கே மணிமாறன் அண்ட் கோ அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து என்னோட இண்டிவிஜுவல் நேமில் நான் தனியாக தான் இருந்தேன். தென் அகெயின் ஒரு 7 monthsலேயே என்ன பண்ணோன்னா என்னோடய பார்ட்னர்ஸ்லாம் ஆட் பண்ணேன். ஸோ நாகராஜன் சொல்லி பரம்புக்கில் அவர் ஒருத்தர், அதுக்கப்புறமா வந்து பெங்களூரில் இன்னொரு பார்ட்னர். ஸோ மொத்தம் 3 பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கே மணிமாறன் அண்ட் கோன்னு சொல்லி. இது ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ், ஆல்மோஸ்ட் 2011 2014 வரைக்கும் இந்த ஃபார்ம் இப்படி தான் ரன் ஆகிட்டு இருந்தது. அப்போவே நாங்கள் பிஸ்னஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பிரான்ச் ஓப்பன் பண்ணோம், பிஸ்னஸ் பண்ணோம். பட் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்குன்னு பெருசாக கிளைண்ட்ஸ் இருக்காது. ஆல்மோஸ்ட் ஜாப் ஒர்க் மாதிரி பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பெரிய ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட ஒர்க் எடுத்து பண்ணுவோம், சப் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுவோம், அந்த மாதிரி நிறையா பண்ணோம். பட் நிறையா நாலேஜ் இருந்தது. ஸோ புதுசாக கேஸ் இருக்கும். ஸோ டியூ டிலிஜென்ஸ் நிறையா பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. 2014 அகெயின் நான் முதல்ல இங்கே சிஏ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சிஏ ஆர்டிகல்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு ஃபார்ம் பண்ணேன். அங்கே தான் இப்போ பார்ட்னராக இருக்கேன், சேகரன் அசோசியேட்ஸ்னு. ஸோ 2006 அங்கே ஜாயின் பண்ணியிருந்தேன். ஒரு ஆல்மோஸ்ட் 8 months ஒர்க் பண்ணியிருப்பேன் இன்டர் முடிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ சார் வந்து 2014 என்னை கால் ஃபார் பண்ணார். உங்களால் ஜாயின் பண்ண முடியுமான்னு கேட்டார். ஸோ உடனே ஸ்ட்ரைட்டாக வந்து அப்படியே மெர்ஜ் பண்ணிட்டோம். ஸோ சேரன் அசோசியேட்டோட இந்த ஃபார்மை வந்து மெர்ஜ் பண்ணோம். 2014 எங்கள் ஃபார்ம் சார் ஆல்மோஸ்ட் 35 years ஓல்டு, 35 years ஓல்டு ஃபார்ம் அது. அவர் வந்து 2 பார்ட்னர்ஸ் தான் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. 3 பார்ட்னர்ஸ் இருந்தாங்க அப்போ நாங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ ஃபார்ம் பெருசாக எஸ்டாப்ளிஷ்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஸ்லோவாக ரன் ஆகிட்டு இருந்தது. மிட் சைஸ் ஃபார்ம் தான், பெரிய டீமும் ஒன்றும் கிடையாது. நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் நாங்கள் தான் டீம், நானும் இன்னொரு பார்ட்னர் பாலசுந்தரம். அவங்களும் இங்கே தான் இருக்காங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து அப்படியே மெர்ஜ் ஆகிட்டோம். ஸோ ஸ்டில் பெங்களூர் ஃபார்ம் இருக்குது, பெங்களூரோட பிரான்ச்சும் இருக்குது, பரமக்குடியோட பிரான்ச் இருக்குது. அப்படியே சேரன் அசோசியேட்டோட கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. பாலசுந்தரம்ங்கிறவர் இன்னொரு பார்ட்னர். ஆக்சுவலாக அவர் வந்து இந்த ஃபார்ம்லேயே இருக்கார், சேரன் அசோசியேட்டில் ஆர்டிகல்ஸ்லேருந்து அப்படியே இருக்கார். அவனும் நானும் கிளாஸ்மேட்டு, ஸ்கூல்மேட், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நாங்கள் 2 பேரும் ஒன்றா படிக்க வந்தோம். ஸோ அதனால் ஆர்டிகல்ஸ் வந்து நாங்கள் 2 ஒரே இடத்துல பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காண்டி வி டிசைடட். ஸோ அதனால் நான் வெளியில் வேறு இடத்துல பண்ணேன், அவர் இங்கேயே பண்ணார். அப்படியே கண்டினியூ பண்ணோம். இப்போ வி ஆர் கண்டினியூங் எஸ் அ பார்ட்னர். அவர் இதே ஃபார்மில் இருக்கார். நாங்கள் 2 பேரும் ஆல்மோஸ்ட் எங்கள் சீனியர் பார்ட்னருக்கு அப்புறமா நாங்கள் டீம் செட் பண்ணோம். எங்களுக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் 2019-20 அப்புறமா தான் எங்கள் ஃபார்ம் கொஞ்சம் ஓரளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆனிச்சு.
டீம் நாங்கள் செட் பண்ணோம். டீம் செட் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஓரளவுக்கு நல்லாவே டீம்ஸ் எல்லாம் இருக்காங்க. பிரசன்ஸ் அப்போ தேவைப்படலைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ வரைக்கும் என்னோட ப்ரெசன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ப்ரெசன்ஸ் இல்லாமல் பிஸ்னஸ் ரன் பண்ணவே முடியாது. திங் இஸ் நம்மளோட ப்ரெசன்ஸ் இப்போ கம்மியாக தேவைப்படும், அவ்வளோதான். பட் இனிஷியலாக 2014 வந்து நான் தான் ஃபுல்லாக ஒர்க் அலோகேட் பண்ணுறது, அதே மாதிரி ஜாப் அலோகேட் பண்ணுறது, சூப்பர்வைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே நான் தான் பண்ணிட்டுருப்பேன். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2025 இருக்கோம். இப்போ வந்து ஒர்க் அலோகேட் பண்ணுறது நான் பண்ணுறதே இல்லை. ஸோ எங்களுக்கு கீழே ஒரு டீம் இருக்காங்க, அவங்க ஒர்க் அலோகேட் பண்ணிவிடுவாங்க. சூப்பர்வைஸ் பண்ணுறதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஏதாவது காம்ப்ளிகேஷன் அப்படின்னா எங்ககிட்ட வருவாங்க. மெயின்வைல் நாங்களும் வந்து எவ்ரி சாட்டர்டே சூப்பர்வைஸ் பண்ணுவோம். ஸோ சாட்டர்டே ரிவ்யூ இருக்கும். அந்த ரிவ்யூவில் அவங்களோட இன்ஃபர்மேஷன் என்ன, ஸோ இவங்களோட சூப்பர்வைசன் பாயிண்ட் என்ன இருக்குது, இது கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத நாங்கள் எவ்ரி சாட்டர்டே வி வில் ரிவ்யூ. அந்த டீம் மீட்டிங்க்கு வருவாங்க. அதே மாதிரி சாட்டர்டே ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் எடுப்போம். எங்களோட பசங்களுக்கு நானும் கிளாஸ் எடுப்பேன், இன்னொரு பார்ட்னரும் கிளாஸ் எடுப்பார். இது தவிர்த்து ஸ்டூடெண்ட்ஸுமே நாங்கள் என்கரேஜ் பண்ணுவோம். ஸோ அங்கே இருக்கிற ஆர்டிக்கல் அசிஸ்டண்ட்டுமே கிளாஸ் எடுங்கன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு அது கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கொடுக்கும். ப்ளஸ் நாங்கள் கிளாஸஸ் எடுக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு இது இருக்குது. அண்ட் எங்கள் ஆஃபீஸில் ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் என்னென்னா, இந்த பார்ட்னரை இப்போ பார்க்க முடியாது, இந்த பார்ட்னரை வந்து நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு எந்த முட்டுக்கட்டே இருக்காது. ஸ்ட்ரைட்டாக தே கேன் ரீச். பசங்க ஆர்டிகல்ஸ் பசங்க கீழே இப்போ தான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்காரு, எங்கள் பார்ட்னர்லாம் பார்க்க முடியாது அப்படிலாம் கிடையாது. நேரம் வந்து டவுட் கேட்கணுன்னா கேட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஃப்ரீடம் இருக்குது. ஸோ ஃப்ரீ அக்சஸ் கொடுத்துருப்போம். ஈவன் எங்கள் சீனியர் பார்ட்னர்கிட்ட கூட பசங்க டேரெக்டாக போய் கேட்க முடியும். சார் ஏதாவது இந்த டவுட் இருக்குது அப்படின்னா அவங்கள ரீச் பண்ண முடியுமானா கண்டிப்பாக ரீச் பண்ண முடியும். எங்கள் ஆஃபீஸில் அந்த மாதிரி ஒரு அந்த கல்ச்சர் இப்போ வரைக்கும் இருக்குது. சில ஆஃபீஸில் சொல்லுவாங்க, இல்லை சார் மேனேஜரை பார்த்ததுக்கு தான் அங்கே போகணும், அந்த மாதிரி எங்கள் இதில் கிடையாது. மேனேஜர்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்லி டீம் லீடர் தான். ஸோ இவங்களுக்கு கீழே அசைன் பண்ணியிருப்போம், அவங்க டேரெக்டாக டீம் லீடர்னு ரிப்போர்ட் பண்ணலாம். இல்லை டீம் லீடர் அவர் சரியாக இல்லை அப்படின்னா எங்கிட்ட ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி. ஸோ உங்கள் ஃபர்ம் நிஜமாவே உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க இந்த இனிஷியலாக. ஏன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இல்லை அப்படின்னா நம்மளோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் ஃபோக்கஸ் கொடுக்க முடியாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறீங்க, ஜிஎஸ்டி இந்தியா டெய்லி சொல்லிட்டு. ஸோ அதுக்கான டைம் ஒதுக்கணும், அப்புறம் அதுக்கான மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்ட், கண்டென்ட் ரைட்டிங்கு, அதுக்கப்புறம் நீங்கள் போய் நிறைய ஸ்பீச்சஸ் கொடுக்கறது, இன்டர்வியூ கொடுக்கறது, இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் உங்களுக்கு பர்சனலி வந்து நிறைய டைம் வந்து தேவைப்படுது. ஸோ இது எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்க? லைக் இது வழியாக வந்து நமக்கு கிளைண்ட்ஸ் ஜென்ரேட் ஆகும் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ் பாயிண்டில் சப்போர்ட் பண்ணுறாங்களா, இல்லை ஜென்ரலாகவே வந்து ஆஸ் யூ ஆல் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் முன்னாடிலேருந்தே தெரியும் அப்படின்றதுனால யுவர் ஃபர்ம் இஸ் ஓகே வித் இட்டா எப்படின்றாங்க? எங்கள் ஃபர்மில் வந்து ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே ஃப்ரீடம் உண்டு. ஸோ எல்லா பார்ட்னர்ஸுமே யாரும் பைண்ட் ஆகலை. ஓகே. ஸோ எங்களில் இண்டிபெண்டன்ஸ் இருக்குது, ஃப்ரீடமும் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா டெஃபினட்டாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க, வெல்கமிங்காக தான். ஆமாம், வெல்கமிங்காக தான் இருப்பேன். எங்கள் சீனியர் பார்ட்னர் வந்து பார்த்திங்கன்னா, நான் முதல்ல பெங்களூர் போகும்போது பரவாயில்லடா ஜெயிக்கிறியோ இல்லையோ போயிட்டு வா பார்க்கலாம் அப்படி தான் சொன்னார். நீ போகாதடா, ஏன்டா தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணுற அப்படிங்கிற மைண்ட் செட்டில் சொல்லவும் இல்லை. எங்களோட அதர் பார்ட்னர்ஸ், இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மற்ற எல்லா பார்ட்னர்ஸுமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். நாங்கள்லாம் ஒன்றா படித்த பசங்க தான். ஒரு 4 பேருமே, 2 பேர் தான், ஒருத்தர் சீனியர் பார்ட்னர், இன்னொருத்தவங்க உஷா மேடம் சொல்லி 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் சப்போர்ட் தான். இப்போ கூட நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா சப்போர்ட் தான் பண்ணாங்க. ஃபஸ்ட் ஆளாக நின்று நீ இந்த ஒர்க்லாம் எடுத்துட்டியா, அந்த ஒர்க்லாம் பண்ணிட்டியா, ஏன் இதை நீ இன்னும் சொல்லலை அப்படிங்கிற கொஸ்டின் தான் இருக்கும். அண்ட் ரெண்டாவது, நான் இது மட்டும் இல்லை, இப்போ நான் ஆக்சுவலாக யூஏயில் வந்து வேட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். வேட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது திரும்ப சேம் கால் ஃபார் வந்தது நம்ம சிஏ இன்ஸ்டியூட்டில் இருந்து. நான் செலக்ட்லாம் ஆகிட்டேன். செலக்ட் ஆனதுக்கப்புறம் அங்கே ஒரே டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அங்கே போய் ஸ்டே பண்ணணும். ஓகே. துபாயில் போய் ஸ்டே பண்ணணும். ஸோ எங்கள் சார்ட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி செலக்ட்லாம் ஆகிட்டேன், ஆனால் துபாயில் ஸ்டே பண்ண சொல்கிறாங்க. நல்லதாக போச்சு, போயிட்டு வாடா அப்படின்னாரு. இல்லை சார் எனக்கு கஷ்டம், ஏன்னா என் ஃபேமிலியில் அப்போ தான் என்னோடய 2வது பையன் வந்து மாதம் வரணும். ஸோ அதனால் போகலை. பட் ஆக்சுவலாக அதுக்குமே அவங்க ரெடியாக தான் இருந்தாங்க. இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அவங்க ஸ்டே பண்ணி நீங்கள் கிளாஸ் எடுக்கணும், 1 இயர் அங்கே கிளாஸ் எடுக்கணும். we have to 1 year அங்கே ஸ்டே பண்ணோம். அது அரேஞ்சு பை யுஏஇ கவர்மெண்ட், ஃப்ரம் அவர் சிஏ இன்ஸ்டியூட். இந்த மாதிரி விஷயம்லாம் எப்படி நமக்கு தெரிய வரும் சார்? ஆக்சுவலாக இது நான் முன்னாடி ஜிஎஸ்டி ஃபேக்கல்ட்டியாக செலக்ட் ஆகிருந்தேன். ஆனதுக்கு அப்புறமா மெயில் வந்தது. ஸோ சிஏ இன்ஸ்டியூட்டில் திரும்ப அகைன் மெயில் வந்தது என்னென்னா, இந்த மாதிரி யுஏஇ வேட் அனுப்பிச்சி விட்டுட்டு
UAE வேட் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா ஜனவரியிலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் முன்னாடியே படிக்கிறதுக்கு நமக்கு வரும். ஆல்மோஸ்ட் இதே ஐ திங்க் அக்டோபர் நவம்பர் தான் மெயில் வந்தது. எனக்கு நடந்தது பாம்பேயில். ஸோ நான் பாம்பேலாம் போயெல்லாம் எல்லாமே பண்ணிட்டேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா சரி இங்கேயே எடுக்க சொல்லுவாங்க போல அப்படின்னு நினச்சேன். சார் இங்கேனா ஓகே, ஐ எம் ஓகே. துபாய்னா அதுவும் 1 இயர் ஸ்டே பண்ண சொல்லிட்டாங்க. அண்ட் நான் கண்டிப்பாக இருக்கணும்னாங்க. ஸோ அங்கே இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸு, கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் இதெல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணோன்னாங்க. அது என்னால் முடியல. ஸோ அதனால் நான் வந்து ஸ்டாப் பண்ணேன். பட் ஆனால் எங்கள் சார் வந்து கடைசி வரை சொல்லிட்டாரு, போடா போயிட்டு வாடா, நல்லா இருக்கும்டா போயிட்டு வாடா. இல்லை எனக்கு அது என்னோட இதில் நான் டிசிஷன் எடுத்து வேணான்னு சொல்லி முடிவு எடுத்தேனே தவிர, அப்பார்ட் ஃப்ரம் தட் எங்கள் ஆஃபீஸில் மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்லி மூவ் இருக்கும். நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க, நீங்கள் இது அது பண்ணுன்னு சொல்லி. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது உங்களுக்குள்ள நல்லாவே. ஸோ நீங்கள் பார்ட்னர்ஸ் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கிறதுனால ப்ளஸ் நீங்கள் ப்ரீ ஆர்டிகல்ஸ் அங்கே பண்ணதுனால உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது. ப்ளஸ் அவருமே அதை நிறையா என்ன சொல்கிறது ஐடியாவும் கொடுப்பாரு. சரி நல்லா தான்டா இருக்குது, பண்ணலாம். இப்போ நான் சர்டிஃபிகேட் கோர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து யூஸ்வலாக நான் ஆன்லைனில் தான் பண்ணேன். ஆஃப்லைனில் பண்ணுன்னு சொன்னது எங்கள் சார் தான். ஸோ ஃபிசிக்கலாக போய் அட்டன் பண்ண அப்படின்ற. ஸோ நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள், ஃபிசிக்கலாக கிளாஸ் நான் எடுத்துகிட்டு இருக்க கிளாஸஸ். ஸோ அது மாதிரி நல்ல சப்போர்ட் இருக்கும். அண்ட் நான் இப்போ ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறேன் அப்படின்னா அவங்கெல்லாம் வந்துடுவாங்க. ஓகே. ஸோ தே ஆர் த ஃபஸ்ட்டு பர்சன். அவங்க வந்து இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நிறைய வந்து ஹெல்பிங் மைண்ட் உண்டு. அண்ட் இதனால பிஸ்னஸ் பாதிக்க போகிறது இல்லை. சரி திங்கஸ் என்னன்னா, நான் ஒரு டைம் நிறைய பேர் அப்படி யோசிப்பாங்க. என்னன்னா இப்போ நம்ம யூடியூப் வந்தாலே ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆயிட்டாலோ இல்லாட்டி நம்ம மீடியாவுக்கு வந்தாலோ நம்மளோட ஆஃபீஸ் டைம் போயிடும், ப்ரொஃபஷனல் டைம் போயிடும், இதுக்கான ஃபோக்கஸ் ஜாஸ்தி ஆகிடும். நம்ம ஃபேம்காகவோ இல்லை நம்ம வந்து நம்மளோட வியூஸ்க்காக சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக அதை பார்த்துட்டு நம்மளோட ப்ரொஃபஷனல் இது மிஸ் ஆகிடும். நிறைய பேர் யோசிப்பாங்க. ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ்னு வரும்போது ஒரு ரெவென்யூ ஆங்கிள்லேருந்து யோசனையாக இருக்கும் சில பேர் வந்து கான்ஃபிடென்ட்டாக வருவாங்க. ஸோ அப்போ அந்த இதில் நம்ம யூடியூபுக்கும் வந்தோம் அப்படின்னா என்ன ஆகுன்ற ஒரு யோசனை வரும். பட் ஆனால் நீங்கள் 2019 ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ஜிஎஸ்டி இந்தியா டெய்லின்ட்டு. மேபி இனிஷியலாக வந்து நீங்கள் ரொம்ப வியூஸோ இல்லை சப்ஸ்கிரைபர்ஸோ நம்ம பார்க்க முடியாது. பட் அது கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணோன்னா, அந்த பேஷன்ஸோட வெயிட் பண்ணோன்னா அதுக்கான ரீச் உங்களுக்கு இப்போ இருக்குது. கண்டிப்பாக. ஸோ அதுக்கான டைம் வந்து நீங்கள் நிறையா டைம் அண்ட் எஃபர்ட்ஸ் எடுத்திருப்பீங்க இல்லையா? கண்டென்ட்டாக இருக்கட்டும், வீடியோ போஸ்ட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது எல்லாத்துக்கும். ஸோ அது எப்படி நம்ம இந்த யங் சிஏஸ் அதை பண்ணலாமா, அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இந்த மாதிரி பண்ணும்போது? ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையும் மீடியா தான் நமக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது will that help to get clients for our firm? டெஃபினட்டாக. பட் இமீடியட்டாக இல்லை. ஆக்சுவலாக 2019 நான் ஜாயின் பண்ணேன். மீன்ஸ் ஆக்சுவலாக நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய காரணம் யாருன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான். நான் வந்து ஆக்சுவலாக பர்சியூட் இன்ஸ்டியூட் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு சொல்லி நாங்கள் இன்ஸ்டியூட் தான் ரன் பண்ணோம். ஃப்ரீ இன்ஸ்டியூட் ரன் பண்ணோம். சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சிஏ ஸ்டூடெண்ட்ஸுமே இங்கிலீஷில் தான் படிப்பாங்க. ஸோ எங்கள் ஊர்லேருந்து வர பசங்களுக்கு இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நீங்கள் எந்த ஊர் சார்? என்னோட சொந்த ஊர் வந்து பரமக்குடி, ராமநாதபுரம் மாவட்டம். சொந்த ஊர் வந்து பரமக்குடினா நாங்கள் அங்கேருந்து ரூரல் தான் கிட்டத்தட்ட. அங்கேருந்து வர பசங்க யாருமே இங்கிலீஷில் பெருசாக படிச்சிருக்க மாட்டாங்க, ஒன்லி தமிழ் மீடியம் தான். ஸோ நாங்கள் சிஏ முடித்ததுக்கப்புறம் நிறையா தமிழில் படிக்கிற பசங்க வந்து இங்கே சிஏ கிளாஸ் ஜாயின் பண்ணிவிட்டு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், புரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நமக்கு தெரியும்ல, ஸோ ரொம்ப ஃப்ளூயன்ஸ் இங்கிலீஷில் இருக்கும் கிளாஸஸ்ஸு, அது இவங்களுக்கு புரியல, கிராஸ் பண்ண முடியாது. ஸோ பசங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா, வி ஸ்டார்டட் எங்கள் ஆஃபீஸ் ஹவர்ஸ்க்கு அப்புறமா எங்கள் ஆஃபீஸ் பின்னாடியே ஒரு இடம் எடுத்து அங்கே நாங்கள் வந்து இன்ஸ்டியூட் ரன் பண்ணோம். நானும் என்னோடய ஃப்ரெண்டு பாலசுந்தரம் 2 பேரும் சேர்ந்து கிளாஸ் எடுத்திருந்தோம். ஃப்ரீயாக இன்கம் டேக்ஸு, டைரக்ட் டேக்ஸு, அக்கௌண்ட்ஸ் எங்களுக்கு என்ன தெரியுதோ பசங்க வருவாங்க. அப்போ வெறும் 3 பசங்க 4 பசங்க தான் அட்டன் பண்ணாங்க. ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து 60 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க. அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, மார்னிங் செஷன், ஈவினிங் செஷன் இந்த மாதிரி கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ எங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியல. ஸோ ஒன்று ப்ராக்டிஸ் பண்ண முடியல, 2வது அவுட் செஷன் போக முடியல. கரெக்ட். ஏன்னா நம்ம டீச்சிங்கிறதுனால நம்ம படிக்கிறது ஓகே. எங்களுக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, பயங்கர கமிட் ஆகிட்டோம். இப்போ பசங்களோட கிளாஸஸ்ஸு, எக்ஸாமுக்காக நம்ம கிளாஸ் எடுத்தா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுனால நாங்கள் வந்து அதை ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ பர்சியூட் இன்ஸ்டியூட் ஆஃப் எக்ஸலன்ஸ் இதுதான் எங்களோட பேர். அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு தென் வி ஸ்டார்டட் அமைதியாக எங்கள் ப்ராக்டிஸை மட்டும் பண்ணிட்டு இருந்தோம். பசங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு அட்லீஸ்ட் யூடியூப்லேயாவது போட்டு விடுங்க, எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, இன்டைரக்ட் டேக்ஸ் புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க பசங்க.
ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா ஜிஎஸ்டி வந்து அப்போ வந்த புதுசு. அதனால் 2019 நான் ஒரு 30 மினிட்ஸ் வீடியோ 1 ஹவர் வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருப்பேன். அப்போ ஜிஎஸ்டியில் 30 மினிட்ஸ்க்கு மேலே போடவே முடியாது. ஸோ ஒன் ஹவர் வீடியோவை டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் அதை அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் பர்பஸ்க்காக பண்ண ஆரம்பித்தேன். ஆல்மோஸ்ட் 2019 2020 வரைக்கும் அப்படி தான் போயிட்டு இருந்தது. அண்டு நான் பெருசாக செலவுலாம் பண்ணல. ஜூம் இருக்கும், ஜூமில் ரெக்கார்ட் பண்ணுவேன், அப்படியே அப்லோட் பண்ணுவேன். நோ எடிட்டிங், கலரிங் எடிட்டிங்லாம் ஒன்றும் பார்க்கல, எதுவுமே பண்ணல. ஜஸ்ட்டு போடுவேன், அப்லோட் பண்ணுவேன், பசங்கள்ட்ட ஷேர் பண்ணுவேன், பார்த்துக்கங்கடான்னு சொல்லிட்டு விட்டுருவேன். அதில் பெருசாக இந்த 1 மினிட் வீடியோ 5 மினிட் வீடியோ அப்படிலாம் இருக்காது. 2020 கரெக்டாக கோவிட் பீரியடில் மக்கள் எல்லாம் நிறைய வீடியோ பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ கோவிட் டைமில் அந்த கோவிட் டைமில் நிறைய டேக்ஸ் ப்ராக்டிஸ்னர்ஸ் வந்து என்னோட வீடியோ பார்க்க ஆரம்பித்து ரெகுலராக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுங்கள் சார், இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருந்தது, இது ஆர்சிஎம் நல்லா இருந்தது. அது வரைக்கும் நான் ஸ்டூடெண்ட்ஸுக்காக போஸ்ட் பண்ணது வந்து 2020க்கு அப்புறம். ஸோ ரெகுலராக ஆஃபீஸ் பர்பஸ், பிஸ்னஸ் பர்பஸ்க்காக போஸ்ட் பண்ணேன். கோவிட் டைமில் டெய்லி 4 அட்லீஸ்ட் செஷன் எடுத்திருப்பேன். டெய்லி ஒரு 4 செஷனாவது இருக்கும். ஃபுல்லாக டேக்ஸ் ப்ராக்டிஸ்னர் இருக்குது. ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டேக்ஸ் ப்ராக்டிஸ்னருக்கும் என்ன தெரியும். ஓகே, ஆல்மோஸ்ட் இந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுனால. ஆமாம் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுனால ஒவ்வொரு ஏரியாலையும், அப்போ நீங்கள் கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, ஈரோடு, திருப்பூர், இங்கே இருக்கிற டேக்ஸ் ப்ராக்டிஸ்னர்லாம் என்னை கூப்பிட்டு கிளாஸ் எடுக்க சொல்லியிருப்பாங்க டியூரிங் அந்த கோவிட் டைமில். எனக்கு கோவிட் டைம் வந்து எல்லாத்துக்குமே ஒரு பெரிய சேலஞ்சு தானே. அண்ட் ரெண்டாவது நான் கொஞ்சம் பிஸியாகவே இருந்தேன். ஸோ அதனால் எனக்கு அந்த கிளாஸஸ்லாம் இருந்தது. அதுக்கப்புறமா தான் நான் ஐம் டர்னிங் இன்டு பிஸ்னஸ் பர்ஸ்பெக்டிவாக பேச ஆரம்பித்தது. ஸோ பிஸ்னஸ் பர்ஸ்பெக்டிவாக பேச ஆரம்பிச்சு தென் ஸ்டார்டட் 5 மினிட்ஸ் வீடியோ, 3 மினிட்ஸ் வீடியோ, ரீல்ஸு, அப்புறம் அகைன் 1 மினிட் வீடியோவோட அப்படியே போயிடுச்சு. ஸோ இப்போ வரைக்கும் 1 மினிட் வீடியோ. இப்போ நீங்கள் ரீல்ஸ் தான் இப்போ ஒன்லி ரீல்ஸ் தான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இப்போது எனக்கு தெரிஞ்ச மேபி 2023 தான் எடிட்டிங் பண்ணி நம்ம போஸ்ட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எடிட்டிங்கே இருக்காது. நானாக பேசி கட் பண்ணி போடுறதா இருக்கும். மேபி 2 இயர்ஸாக தான் நான். பட் ஆனால் அந்த சோஷியல் மீடியாவோட பவர் நான் சொல்கிறேன். ஈவன் என்னோட ஆஃபீஸ்லேயே வந்து 2-3 பேருக்கு உங்களை தெரிஞ்சிருக்கு. நான் அவ்வளோ ரொம்ப சோஷியல் மீடியா வந்து பார்க்கறது இல்லாதனால எனக்கு இப்போ ரீசெண்டாக தான் அவங்களுக்கு தெரிய வந்ததே தவிர பசங்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எங்கேருந்து யார்கிட்டேருந்து லேர்ன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தானே இப்போ ஈகர்லி வெயிட்டிங்காக இருக்கும். ஸோ ஜிஎஸ்டியில் யார் அப்படின்றத பார்த்துட்டு உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலி ஜிஎஸ்டி அப்டேட்ஸ் கொடுப்பாங்க, வீடியோஸ் கொடுப்பாங்க அப்படின்னு. ஆமாம், இது நல்ல ரீச். ஏன்னா இப்போ எனக்கு ஆல்மோஸ்ட் 18,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க யூடியூப்ல. இன்ஸ்டால 25,000 போயிடுச்சு. ஸோ அதனால அந்த ரீச் வந்து பயங்கரமா இருக்கிறதுனால நமக்கும் உள்ளுக்குள்ள வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும் நமக்கு. ஆக்சுவலாக வந்து இப்போ இது புதுசாக இப்போ வர பசங்க எல்லாம் யோசிப்பாங்க, இது டைம் வந்து வேஸ்ட் ஆகும். ஆக்சுவலாக வேஸ்ட்லாம் ஆகாது. நான் மேக்ஸிமம் வந்து மந்த்லி ஒரு வீடியோ தான் கொடுப்போம். மந்த்லி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 வீடியோஸ் நான் கொடுத்துருப்பேன், அல்லது 20 வீடியோஸ் இருக்கும், இவ்வளோ தான் மேக்ஸிமம். ஸோ வீக்லி ஒன் டே வந்தேன்னா ஒரு 5 வீடியோ, அதுவும் ஒரு 3-4 ஹவர்ஸ். ஆனால் இனிஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு பெரிய மேட்டரை 1 மினிட்ல பேசுவோம். ஸோ அந்த 1 மினிட்ல பேசணும்னா எந்த அளவுக்கு அந்த கண்டென்ட் வந்து அது 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 முழுசாக சொல்லணும், ஆனால் ஷார்ட்டாக சொல்லணும். ஸோ அது மட்டும் நீங்கள் ட்ரெயின் எடுக்கணும். அது ட்ரெயின்லாம் ஒன்று போக போக வந்துடும். பட் அது ஏன்னா இப்போ 1 மினிட்டுக்கு மேலே யாரும் பார்க்குறதுக்கும் நாட் இன்ட்ரெஸ்டடு. ஸோ பசங்கள்லாம் வந்து சார் சீக்கிரமாக முடிச்சிருங்க சார், அதுலேயும் இப்போ ஓட்டி தான் பார்க்குறேன். ஸோ இந்த மேட்ரு தெரியும் அடுத்து அப்படின்னு. ஸோ அதனால அந்த மேட்ரு எவ்வளோ சீக்கிரமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக சொல்லலாம். பட் நீங்கள் போட்ட உடனே ரிசல்ட் எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டம். மினிமம் அது கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை யாராக இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே இட் டேக்ஸ் டைம். ஒரு உங்களுக்கு நான் 2019 கன்சிஸ்டண்ட்டாக இப்போ வரைக்கும் நான் பண்ணிகிட்ருக்கேன். பட் லாஸ்ட் 2 இயர்ஸாக என்னோட வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு ப்ராப்ளம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கும் யாருமே தெரியாது, என்னையும் யாருக்கும் தெரியாது. அதுதான் பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். பட் கன்சிஸ்டன்ட் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் பண்ணுறது வந்து உங்களுக்காக பண்ணுறதா நினச்சி பண்ணுங்க. அண்ட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் போடுற வீடியோ உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கோ உங்கள் ஆஃபீஸில் உள்ளவங்களுக்கோ இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டோட போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களோட நண்பர்களோ உங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்களோ இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்களோ அந்த வீடியோ பார்க்க மாட்டாங்க. ஆமாம், கரெக்டு. அது என்னமோ கரெக்டு. சரி பார்த்தியாடா, பார்த்துட்டேன் மாப்பிள்ள, சூப்பராக இருந்துச்சு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் பார்த்துருக்கே மாட்டாங்க. சரி, காரணம் என்னென்னா உங்களோட வீடியோ வேறத்தவங்களுக்கு தேவை.
அவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க. அவங்க பார்க்குற வரைக்கும் நீங்கள் வந்து ரீச் பண்ணணும், அவ்வளோதான். பட் உங்களை சுற்றி இருக்கிறவங்க டேரெக்டாக உங்களுக்கே ஃபோன் பண்ணி டவுட் கேட்டுருவாங்க. அவங்க வந்து உங்கள் வீடியோ டெஃபினட்டாக பார்க்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் டோன்ட் ட்ரஸ்ட் தம், பார்த்துட்டியாடா அப்படின்னு கேட்கவே செய்யாதீங்க, விட்டுருங்க. பார்த்தாங்கன்னா பார்க்கட்டும், பார்க்கலன்னா லீவ் இட். பட் நீங்கள் போடுற வீடியோ அவங்களுக்கு இல்லைங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுட்டு போடுங்க, அவ்வளோதான். அண்டு என்ன கேட்டால் தமிழில் இப்போ போட்டிங்கன்னா நல்ல ரீச் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அவங்கவுங்க நாட் ஓன்லி தமிழ், அவங்கவுங்க ரீஜனல் லாங்குவேஜில் நீங்கள் போஸ்ட் பண்ணீங்க. இப்போது நான் தமிழில் 2019 நான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு அப்புறம் நிறைய பேர் இப்போ தமிழில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இருக்கும், இல்லைன்னா ஹிந்தி இருக்கும். ஹிந்தி ஹியூஜ் இருக்கும், இங்கிலீஷ் கொஞ்சம் பேர் பேசியிருப்பாங்க, தமிழில் யாரும் பேசலை. பட் நான் ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு அப்புறம் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் தெலுங்குல இல்லை, மலையாளத்தில் இல்லை, கன்னடத்தில் இல்லை, பண்ணலாம். பீப்புள் கேன் ஸ்டார்ட். ஸோ இது வந்து இது ஒரு டைம் எடுத்து அவங்க பண்ணலாம். ஏன்னா அவங்களும் தேர். இப்போ என்கிட்ட தெலுங்கு பேசுகிறவங்க நிறைய பேர், சார் நீங்கள் இங்கிலீஷில் பேசுங்க அப்படின்னு சொல்லி போடுவாங்க. மலையாளத்தில் பேசுகிறவங்க புரியுது சார், ஆனால் இது மட்டும் தெரில சார் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ என்னென்னா தேர் ஆல்சோ ரெடி டு லேர்ன். ஆனால் நம்ம அதுக்கு ரெடியாக இருக்குமாங்கிறது நீங்கள் அதை பார்த்துக்கணும். ஸோ அது ரெடி பண்ணலாம். இந்த கண்டென்ட் போடுறதுனால நமக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமானா டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நாட் இமீடியட்லி. நீங்கள் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சி போட்டுக்க வேண்டியது. இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் நம்மளோட அப்ஸ்கில்லிங்காகவும் நம்ம பண்ணிக்கலாம். டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து நாலேஜ் வரும், அது 100% ஷியோராக சொல்லலாம். ஏன்னா நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம், இது எப்படி சொல்லலாம், இவங்ககிட்ட எப்படி சொல்லலாம் அப்படின்னு, பெட்டர் வே ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ அதுவும் வரும். அண்ட் உங்களோட நாலேஜ் வந்து கண்டிப்பாக ஸ்கேல் அப் ஆகும். ஸோ இட் ஹெல்ப்ஸ் யூ. ஓகே. ஸோ உங்களோட பர்சனல் லைஃப் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். எப்படி நீங்கள் பர்சனல் லைஃப் அலோகேட் பண்ண டைம் கொடுக்குறீங்க, அண்ட் உங்களோட டைமில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்பார்ட் ஃப்ரம் ஆஃபீஸ், ஜிஎஸ்டி கிளாஸ் அந்த மாதிரி? ஓகே. ஆக்சுவலாக நான் வந்து சொந்த ஊர் வந்து எனக்கு பரமக்குடி மேடம். நான் கடைசி பையன் எங்கள் வீட்டில். ஸோ எங்கள் ஃபேமிலிலாம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க. ஸோ நாட் லைக். நீங்கள் எப்படி சிஏக்கு வந்தீங்க ஃபர்ஸ்ட்டு, அதை நான் கேட்குறேன். ஏன்னா யூஸ்வலி அந்த மாதிரி ஊர்லேருந்து வரவங்க ரொம்ப ரேர் தான். சிஏக்கு வந்தாலுமே வந்து இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது அட்டெம்ப்ட் வச்சாங்கன்னா ஒரு ஃபியரில் வந்து போயிடுவாங்க. மறுபடியும் சொந்த பிஸ்னஸ் அவங்களுக்கே இருக்குது அப்படின்னா அதை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் எந்த தைரியத்தோட ஃபஸ்ட்டு சிஏக்கு வந்தீங்க? அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து எந்த தைரியத்துலன்னு தெரில, வந்துட்டோம். ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்கு உங்களுக்கு? ஃபேமிலி வந்து எங்கள் ஹோல் ஃபேமிலி எல்லாருமே பிஸ்னஸ் தான் பண்ணுவாங்க. ஈவன் எங்கள் அண்ணன் வந்து கடை வச்சுருந்தாரு. நான் எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து ஆல்மோஸ்ட் நான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து கடைக்கு போய் தான் பழக்கம். நான் எங்கள் சித்தப்பாவோட பாத்திர கடை, அப்புறம் எங்கள் மாமாவோட ஜவுளி கடை, இப்படி தான் கடை. அதாவது ஸ்கூல் முடிஞ்சோடனே கடைக்கு போயிடுவோம். இப்படி தான் நாங்கள் வளர்ந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து அவங்க படிக்க வச்சதே பெரிய விஷயம் இல்லையா? எங்களை வந்து படிக்க வச்சதே பெரிய விஷயம். யூஸ்வலாக எப்படி எங்களை ட்ரெயின் பண்ணுவாங்கன்னா, படித்து காலேஜோ இல்லை 12th முடிச்சோடனே ஓகேப்பா போதும் கடைக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர் எங்கள் இதில். ஈவன் நீங்கள் பிகாம் படிக்கலாம், எம்காம் படிச்சிருக்கலாம், எம்பிஏ படிச்சிருக்கலாம், கல்யாண பத்திரிக்கையில் மட்டும் வரும் எம்காம், பேர் வரும், அவ்வளோதான். கடையில் உட்காந்துருவாங்க. ஸோ யூஸ்வலாக அந்த மாதிரி தான் இருந்தது. எங்கள் ஃபேமிலியில் அதே மாதிரி தான். எங்கள் அண்ணனும் எம்ஏ எக்கனாமிக்ஸ், எங்கள் அக்கா பிகாம், ஆனால் யாருமே வெளில வரல. ஸோ கடையில் தான் இருந்தாங்க. நான் வந்து ஆக்சுவலாக நல்லா படிக்கவே மாட்டேன். ஸ்கூலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டு ஃபெல்லோ அப்படின்னா பூவர் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லலாம். நாட் ஈவன் ஆவரேஜ். எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆவேன். ஈவன் 10th நான் பாஸ் ஆனதே பெரிய விஷயம். கடவுள் புண்ணியத்தில் பாஸ் ஆகிட்டேன். ஸோ ஜஸ்ட்டு பாஸ். 35 மார்க்ஸ் தான் மேத்ஸில், 34 எடுத்தேன்னா ஃபெயிலு. ஸோ அதோட நான் மலேசியாவுக்கே போயிருப்பேன் எங்கள் அப்பாவோட. பட் பாஸ் ஆகிட்டேன். ஸோ நாங்கள் இப்படி தான் பாஸ் ஆகிட்டோமா ஃபெயிலு, பாஸ்னா ஓகே. ஸோ பாஸ் ஆகிட்டேன். ஆனால் அப்போ கூட எனக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நான் கடைக்கு போகிற மைண்ட் செட்டில் தான். எங்கள் அண்ணன் தான் எப்படியா 12th படிச்சிடுறா அப்படின்னாரு. 12th வரையாவது படிச்சிடுறா, கணக்கு வழக்க பார்க்குறதுக்காது அப்படின்னாரு. அப்போ தான் சரி ஓகே எதாவது சொல்கிறாங்களேன்னு 11th ஜாயின் பண்ணேன். பட் 11th நான் ஜாயின் பண்ணும்போது டோட்டலாக சேஞ்சு. ஸ்டூடெண்ட்ஸும் சரி, பசங்களும் சரி. அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எங்களை எஜுகேட் பண்ணி, டே பண்ணலாம்டா, படிக்கலாம்டா, காலேஜ் போகணும்டா, காலேஜ் லைஃபே வேறு மாதிரி இருக்கும்டா, மிஸ் பண்ணக்கூடாதுடா, இந்த மாதிரிலாம் நிறையா உசுப்பேத்தி எப்படியோ 11th காலேஜ் போகணும் அப்படின்ற காலேஜ் போகணுங்கிறதுக்காண்டி 11th 12th ஏதோ படித்தேன். அண்ட் 12thலாம் அப்போவும் பெரிய மார்க்லாம் இல்லை, ஆவரேஜ் தான். 50%, 55%, 11th 12th அப்படியே பாஸ் பண்ணிட்டு காலேஜ் போய்டும். காலேஜ் வந்து எங்கள் வீட்டிலலாம் சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. போதும் படித்தது கடையில் போய் ஸோ எங்கள் அண்ணன் கடையில் உட்காருனாங்க. நான் படித்ததே காலேஜ் உள்ளே போகணுங்கிறதுக்காக தான். வீட்டில் கொஞ்சம் பேசி அவங்கள எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி காலேஜ் சேர்ந்தேன். எங்கள் அண்ணனோட கண்டிஷன் காலைல கடை திறக்கணும்,
சாயந்தரம் கடைக்கு வந்துடணும், மீன்வெல் காலேஜுக்கு போ அப்படின்னாரு. ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலைல கடை திறந்துட்டு காலேஜ் போவேன், சாயந்தரம் திரும்ப காலேஜ் முடிச்சுட்டு காலேஜுக்கு வந்துடும். இப்படி தான் படித்தேன். அங்கே மணிமாறன் ஒரு வார்த்தை என் பேரில் அப்படியே மணிமாறன் சொல்லி ஹெச்ஓடி, அவர் பொழுதோட என்னை வாட்ச் பண்ணிட்டே இருப்பார். டே உனக்கு கம்ப்யூட்டர் நல்லா வருது, நீ ஏன் இதெல்லாம் பண்ண மாட்டேன்? இல்லை சார் நான் கம்ப்யூட்டர் படிச்சிருக்கேன், ஆனால் பெருசாக இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை, யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. அப்புறம் ட்ரெயினில் அப்படியே ஸ்லோவாக நான் வந்து C++, ஜாவா அந்த மாதிரி நான் வந்து பிகாம் சிஏ. நான் 9th நிறையா இந்த டிப்ளமோ கோர்ஸ்லாம் படிச்சிருக்கேன். எங்கள் வீட்டில் கம்ப்யூட்டர் இருந்தது, எங்கள் அண்ணன் வாங்கி கொடுத்தாரு. ஸோ கம்ப்யூட்டரில் எனக்கு நிறைய ஆர்வம் ஜாஸ்தி. ஸோ அப்படி கம்ப்யூட்டர் அவரும் என்னோட ஹெச்ஓடிங்கிறனால எவ்ரி ஈவினிங் நைட்லாம் அவரோட ஆஃபீஸில் போய் தங்கிடுவேன். நைட் அங்கே ஸ்டே பண்ணுவேன். அவர் சொல்லிக் கொடுப்பாரு. எனக்கு சி வந்து அத்துப்படி. C++ வந்து லாங்குவேஜில் ரொம்ப சூப்பராக ப்ரோக்ராமிங் எழுதுவேன். நான் ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கேன் என்னோட காலேஜில். ஆக மொத்தம் நான் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிக்கிறதுக்கு தான் காலேஜ் போயிருந்தேன். பட் எங்கள் சாரு ஒரு பெரிய ட்ரீமோடு இருந்தேன். நான் வந்து எம்டெக் படிக்கணும், ஒரு பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியராக சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணுங்கிறது தான் என்னோடய ட்ரீம் ஆக்சுவலாக. ஸோ காலேஜ் செகண்ட் இயரில் வந்து எங்கள் சார்ட்ட ப்ரொப்போஸ் பண்ணேன், சார் இந்த மாதிரி எம்டெக் படிக்க போகிறேன். எம்டெக் படிக்க போறியா? எங்கே எப்படி? இல்லை சார் எப்படியாவது படிக்கணும், நான் எம்சிஏ படிக்கிறேன் அப்படின்னா அவர் கழுவி ஊற்றுனாரு. இந்த பிகாம் எடுத்துகிட்டு அப்படி படிக்க முடியாதுன்ற. நான் பிசிஏ தான், பிகாம் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். எம்சிஏ படிக்கலாம், எம்சிஏ அப்புறம் எம்டெக் போகலாம். அவர் என்ன சொன்னார்னா, நம்ம படிக்கிற காலேஜ்லேருந்து எம்சிஏலாம் கிடைக்காதுடா, நல்ல காலேஜில் கிடைக்காது, திரும்ப என்ன மாதிரி தான் கஷ்டப்படணும், வேறு ஏதாவது படி அப்படின்னாரு. அவர் வேறு ஏதாவது படின்னு சொல்லிட்டார், இதுக்கு வராத வேறு என்ன வேணாலும் படி அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஸோ வி டிஸ்கஸ் வித் என்னோட பார்ட்னர். அவன் வந்து விவேகானந்தா காலேஜில் படிச்சுட்டு இருந்தான். அவனும் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது அவன் ஐசிடபிள்யூஏ சொன்னான். எல்லாரும் ஐசிடபிள்யூஏ சொல்கிறாங்கடா, சிஏ ரொம்ப கஷ்டமா, ஐசிடபிள்யூஏ படிப்போமா, எல்லாரும் சொல்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா அப்படின்னாங்க. அப்புறம் எங்கள் ஹரிஹரன் சொல்லி அவர் தான் எனக்கு கிட்டத்தட்ட மென்டார். அவர் எனக்கு அக்கௌண்ட்ஸ்லாம் சொல்லி தருவார். ஸோ ஸ்கூலில் காலேஜஸ்லாம் வந்து அக்கௌண்ட் சொல்லிக் கொடுப்பாரு. ஆக்சுவலாக 3 வயசு 4 வயசு தான் எனக்கு மூப்பு, பட் பயங்கர மென்டார். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி சொன்னேன், எங்கள் சார் எம்டெக் படிக்க வேணாம் சொல்லிட்டார் சார், என்ன சார் பண்ணணும்? இல்லை நீ சிஏ படியேன்டா, நல்ல படிப்பு தானே அப்படின்னாரு. இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குமாமே, நம்ம படிப்புக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைடா, பிரச்சனை இல்லை, எப்படினாலும் பாஸ் ஆகிருப்பாங்க, படித்து தானே பாஸ் ஆகிருப்பாங்க, நீயும் படிச்சுப்பாரு பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. ஸோ அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை வச்சு தான் அப்புறம் திரும்ப என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம சிஏவே படிப்போண்டான்னு சொல்லி முடிவெடுத்தோம். ஆக்சுவலாக இது வந்து ஆக்சிடென்டலாக வந்தது. நாங்கள் வந்து சிஏ படிக்கணும்னு முடிவு பண்ணோம். அப்போது சர்ச் பண்ணும்போது பரமக்குடியில் யாருமே சிஏ முடிக்கல. யாரை கேட்டாலும் சிஏ ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதான் சொல்ல வந்தேன் இப்போ, ஏன்னா அந்த மாதிரி ஊரில் வந்து யூஸ்வலி ரொம்ப கஷ்டம். யாருமே, அதாவது அவங்களோட முக்கியமான தப்பு பண்ணது என்ன அப்படின்னா, யாருமே ஊரை விட்டு வெளில வரல, எல்லாரும் ஊர்லேயே இருந்து படித்தாங்க. நான் அப்போ தான் யோசித்தேன், சரி நம்ம ஊர்லேயே இருந்தோம்னா டெஃபினட்டாக படிக்க முடியாது, அப்போது நாங்கள் சிஏ படிக்கிறோன்னு சொன்னோன்னே ஓகேன்ட்டாங்க. ஆனால் சென்னை வரணுன்னே இதுக்கு சென்னை ஆள விட முடியாது. அப்புறம் வி ஃபைட். ஸோ அதுக்கப்புறம் சென்னை வந்தோம். சிஏ சென்னை வந்ததுக்கப்புறமா நாங்கள் போட்ட எஃபர்ட் ரொம்ப ஜாஸ்தி. நாங்கள் என்னோடய காலேஜ் வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தமிழ் மீடியம் தான். ரூரல்ங்கிறதுனால ஃபுல்லாக தமிழில் தான் எழுதுவோம். நாங்கள் டங்கிலீஷில் எழுதுவோம். இப்போ நான் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தான் எப்படி எழுதுனா மானிட்டர்னு எழுதுவோம். நாட் லைக் ஈவன் இங்கிலீஷில் மானிட்டர்னு எழுத மாட்டோம், மானிட்டர். அப்போ ரொம்ப கஷ்டமாக விசை பலகை அந்த மாதிரி தான் எழுதிருப்போம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் படித்தவங்க தான் 3 இயர்ஸுமே. ஏன்னா எங்கள் காலேஜில் வந்து அந்த மாதிரி டங்கிலீஷில் எழுதுறதுக்கு அலௌடு. ஸோ அதுக்கு மார்க்லாம் சூப்பராக வரும். அதனால நாங்கள் காலேஜில் ஆக்சுவலாக நான் சொல்ல மாட்டேன், நான் தான் காலேஜ் ஃபர்ஸ்ட். அண்ட் ஐ எம் ஆல்சோ ரேங்க் ஹோல்டர். ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும் உங்களுக்கு. ஆமாம். ஸோ காலேஜ் நான் அதான் யோசிச்சேன், என்ன இந்த மாதிரி படிச்சுட்டு எப்படி நம்ம சிஏ. காலேஜ் வந்ததுக்கப்புறம் நான் தான் ரேங்க் ஹோல்டர் ஆகிட்டேன். ஸோ காலேஜ் ஃபஸ்ட்டும் வந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்து கடைசி செமஸ்டர் வரைக்கும் நான் தான் காலேஜ் ஃபஸ்ட்டாக இருந்தேன். ஸோ அது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு ஆஹா படிக்கிறோம், நம்மளும் படிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே சிஏ படிக்க வந்தோம். சிஏ வந்ததுக்கப்புறம் ரொம்ப டஃப்பு. காரணம் என்னென்னா இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் வந்ததுக்கப்புறம் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ என்ன பண்ணுறது, என்ன செய்கிறது. அப்புறம் நிறையா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் ஈவன் போயிட்டு சென்னை இங்கே வந்து விவேகானந்தா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் நான் ஜாயின் பண்ணி ஒரு 6 மாதம் ப்ரெசன்ட்ஸ்னால பாஸ்டன்ஸ்னால ஸோ அதெல்லாம் கற்றுக்கிட்டோம். ஸோ அது கற்றுக்கிட்டு தான் ஓரளவுக்கு உடனேலாம் ஆகலை, ஆல்மோஸ்ட் டேக்ஸ் 5-6 இயர்ஸ் ஆச்சு. நாங்கள் சிஏ இன்டரே வித்தவுட் ஃபுல்லாக இங்கிலீஷ் தெரியாமல் தான் பாஸ் பண்ணோம். ஃபைனல் படிக்கும்போது ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஆனால் நீங்கள் அந்த கண்டினியூஸ் எஃபர்ட் போட்டிருக்கீங்கல்ல சார், அது வந்து இப்போது பசங்க போட்டால் ஈஸியாக. இப்போ இருக்கிற பசங்கள்கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும் யாருக்கிட்டையுமே அந்த ஃபியூச்சர் பற்றி பிளானிங்கே இல்லை. இப்போ என்ன அப்படின்னு இன்னைக்கு என்ன ஓகே
அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இருக்கேன். ரெண்டாவது வந்து கன்சிஸ்டன்ட் சுத்தமாக இல்லை. எக்ஸாம் டயத்தில் படிக்கிறாங்க, அதுக்கும் நல்லா படிக்கிற பசங்க. இப்போ நாங்களாம் வந்து நல்லா படிக்காத பசங்க. ஸோ நான் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கூட கீழே. நாங்கள் வந்து சிஏ படித்து பாஸ் பண்ண முடியுதுன்னா ஒன்லி கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் தான். கன்சிஸ்டண்ட்டாக எஃபர்ட் போட்டுகிட்டே வந்தோம். நல்லா படிக்கிற பசங்க கூட இப்போ முடிக்க முடியல. காரணம் என்னென்னா அவங்க அது பயங்கர லேசினஸ்ஸு, லைட்டாக எடுத்துக்கலாம், அப்படியே லைட்டாக எடுத்துக்கணும் படிச்சலாம். அது வந்து ஆக்சுவலாக சிஏல கஷ்டம். சிஏ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சிஏ வந்து மினிமம் 10 hours படிக்கணும், 12 hours படிக்கணும். அது ரெகுலராக படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா டெஃபினட்டாக பாஸ் பண்ணலாம். அது வந்து தமிழ் தெரிஞ்சிருக்கு தான், தமிழ் மீடியம். அதுக்குன்னு நம்ம அப்படியே இங்கிலீஷ் வெல் வெர்ஸ்டா இருக்கணும் தேவையே இல்லை. அதுக்கு நான் பயங்கர எக்ஸாம்பிள். அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா ஏதோ ஒரு ஊர்லேருந்து நீங்கள் வந்து இவ்வளோ எஃபர்ட் எடுத்து இங்கிலீஷ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்கன்னா நிஜமாவே அதுதான் எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா இங்கிலீஷ் தெரியாது எனக்கு, அது தேவையே இல்லை. நீங்கள் வந்து எஃபர்ட் போட்டு படிக்க ஆரம்பிச்சாலே நமக்கே தெரியும். நமக்கு சப்ஜெக்ட் இங்கிலீஷ் தெரிஞ்சா போதும், நம்ம அதை தாண்டி வேற ஒன்றும் எக்ஸாம்ல எழுத போறோம். அதே மாதிரி அந்த கூண்டுலேருந்து வெளில வரணும், நம்ம வெளில வந்தா ஊரை விட்டு கண்டிப்பா வெளில வரணும். ஏன்னா அப்பதான் வந்து அந்த மைண்ட் செட்லேருந்து வெளில வந்தாதான் நம்ம வந்து ஷைன் ஆக முடியும். டெஃபினட்டா அது எல்லாத்துக்கும் ஒரு அந்த ஃபீல் இருக்கும்ல. ஸோ என்ன உங்க பேரண்ட்ஸ் அப்போ ஹாப்பியானாங்களா? டெஃபினட்டா. ஸோ நான் வந்து பாஸ் ஆகிடுவேனாங்கிறது அவங்களுக்கு டவுட்டு. ஏன்னா நம்ம படிப்பு அவ்வளோ பெருசாக படிக்கல. எங்கள் அண்ணனுக்கு சிஏ பற்றி தெரியும், எங்கள் அக்காவுக்கு தெரியும். ஏன்னா எல்லாருமே காமர்ஸ் தான். ஸோ தே நோ. பட் இருந்தாலும் அவனாங்கிறது டவுட்டு. எங்கள் அக்கா சொல்கிறான்ல அனுப்பிச்சுடுப்பா அப்படின்னாங்க. எங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னமோ சொல்கிறீங்க போயிட்டு வாங்கடான்னாங்க. நாங்கள் வந்தோம். ஸோ ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ஒரு குரூப் கிளியர் பண்ணோம். அதனால அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தி ஆயிடுச்சு. ஓகே இவனும் படிச்சிருக்கான் அப்படின்னோடனே சார் இது வந்து இந்த பொறி எனக்கு அப்படியே கண்டினியூ ஆகி தான் ஸ்டார்டட். ஸோ அதுக்கப்புறம் படிக்கிறத நிப்பாட்டவே இல்லை. ஈவன் இப்போ வரைக்கும் படிச்சுட்டு இருக்கேன். பட் ஒரு டேர்ன் ஓவர்ஸ், இந்த டேர்ன் அரவுண்ட் மாதிரி ஒன்றுமே படிக்காதவங்க இப்போ படிச்சுட்டே இருக்காங்க அப்படின்றது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்ப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஒரே ஆச்சரியமா இருக்கும்ல. ஆமாம், சிஏ ஈவன் இப்போ நான் மதுரைக்கு போயிருந்தப்போ கூட பசங்களாம் வந்துட்டு மச்சான் என்னடா இப்படி இங்க இருந்து எப்படி வேணா மாறலாம், அதுக்கான எக்ஸாம்பிள். உண்மைதான். இல்ல அது எஃபர்ட் தான். ஸோ அதுக்கு என்னன்னா நம்ம வந்து ஒன்று நம்ம எடுத்த காரியத்துல கரெக்டா இதை முடிக்கணுங்கிற மைண்ட் செட் இருக்கணும். அண்ட் ரெண்டாவது அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட எஃபர்ட்டும் கண்டினியூஸாக இருக்கணும். நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு தடவை ஈவன் எனக்கு 3rd டைம் சிஏ ஃபைனலில் ஃபெயில் ஆகும்போது விரக்தி ஆயிடுச்சு. அப்படியே என்னடா நம்மளால முடிக்கவே முடியாது போல அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். அது வராமலாம் இருக்காது. அதையும் தாண்டி திரும்ப நம்ம அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறோம், எப்படி நம்ம படிக்கிறோங்கிறது தான். இப்போ என்ன ஆயிடுதுன்னா பசங்க வந்து ஒரு 4th attempt அதெல்லாம் வேணாம், 2வது attempt 3வது attempt கூட டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. ஈவன் ஆஃப்டர் 5th attempt கூட எழுதுறேன் சார், நான் பாட்டுக்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி வேலைக்கு போகிறேன் சார், படிக்கிறேன் சார், என்னடா அப்படின்னா இல்லை சார் எப்படா போயிட்டு எப்படி படிக்க முடியும்? எனக்கே அந்த டவுட் வரும் நிறைய வாட்டி. நம்ம சும்மா இருக்கும்போதே படிக்க முடிய மாட்டேங்குது. கரெக்ட். ஆனால் இது வந்து அவங்க வந்து அந்த அதாவது முடிக்கணும், நம்ம உள்ளே வந்துட்டோம், உள்ளே வந்தால் முடிச்சுதான் ஆகணும், அந்த மைண்ட் செட் வந்துச்சுன்னா முடிச்சிருவாங்க. இவங்க எல்லாம் இல்லைன்னா நிறைய கட்டுக்கதைகள் போட்டுகிட்டே இருப்பாங்க. இல்லை சார் இது ரொம்ப கஷ்டம் சார், தம்பி சொல்லாதடா எல்லாரும் படித்து பாஸ் பண்ணி வச்சுதான் வந்திருக்கோம். உண்மைதான். அவன் ரொம்ப சீக்கிரமாக பாஸ் ஆகி பிகாம் மாதிரி வெளில அனுப்பிச்சிட்டா அப்புறம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸே இருக்காது. சிஏவோட ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தெரிஞ்சு தான் படிக்க உள்ளே வரும். ஸோ டெஃபினட்டாக வி டுக் அந்த எஃபர்ட் எடுத்தால் கண்டிப்பாக பாஸ் ஆகிடும். ஸோ இப்போ எப்படி சார் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ட்ராவல்? நீங்கள் ட்ராவல் கண்டிப்பாக நிறைய பண்ணுவீங்க, ட்ராவலர்னு வேறு போட்டிருக்கீங்க. ட்ராவலர் அப்படின்ற போது ட்ராவல் வந்து ஆக்சுவலாக எனக்கு செஷன் வந்து நிறையா இருக்கும். இப்போ நான் கோயம்புத்தூர் சிபிஇ, திருப்பூர் சிபி, மதுரை சிபி, இந்த மாதிரி நிறைய சிபி, நம்ம சிஏ இன்ஸ்டியூட்ல நிறைய சிபி கிளாஸஸ் இருக்கிறேன். ஜிஎஸ்டி சம்மந்தமாக தான். அப்பார்ட் ஃப்ரம் தட் காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கெஸ்ட் லெக்சர் எடுப்பேன். அது நாட் ஓன்லி ஜிஎஸ்டி, ஈவன் அக்கௌண்ட்ஸு, இன்கம் டேக்ஸு, ஜிஎஸ்டி, ஃபாரன்சிக் அக்கௌண்டிங். இப்போ கூட எஸ்ஆர்எம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் அக்கௌண்டிங் வந்து எடுத்தோம். அண்ட் இங்கே சவிதா யூனிவர்சிட்டியிலால நம்ம ஜிஎஸ்டி பற்றி தான். ஸோ அந்த மாதிரி கெஸ்ட் லெக்சர் நிறையா போவேன். பேனல் மெம்பராகவும் கூப்பிடுவாங்க. ஸோ நிறைய ட்ராவல் இருக்கும். என் ஒய்ஃப் வந்து எப்படின்னா அவங்க மஞ்சள் தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி தான். போகணுமா போயிட்டு வா. நல்ல சப்போர்ட் ஆக்சுவலாக வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ எந்த ப்ராப்ளமும் இது வரைக்கும் கிடையாது.
நான் எங்கேயாவது வெளில போகணும் அப்படின்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ஒர்க்கை பார்த்துக்கிடுவாங்க. ஸோ இந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இருக்காது. இந்த மாதிரிப்பா கிளாஸஸ் வா, ஓகே போயிட்டு வாங்க. ஸோ நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிப்பீங்க? பிளான் இருக்கும் எனக்கு எப்படி இருக்கும்னா, சம்டைம் திடீர்னு இன்னைக்கு ஒரு கிளாஸ் வரும், அடுத்த நாளே திடீர்னு கிளாஸ் வரும். நான் அதை உடனே அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பர்சனல் லைஃப்பையும் பார்க்குற மாதிரி பிளான் பண்ணுவீங்க. ஸோ எனக்கு இந்த கிளாஸ் இருக்குது. இப்போ லோக்கல்னா எந்த பிரச்சனையும் இல்லை, அவுட் சைஸ்னா கொஞ்சம் பிளான் பண்ணி டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அவுட் சைஸ்ன்னு வர்றதை வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணி இந்த இது நமக்கு ஓகேவா இல்லையா, நம்மளால போக முடியுமா அப்படிங்கிறத. ஏன்னா ரெகுலர் போயிட்டே இருந்தோம்னா இங்கே நமக்கும் அந்த ஃப்ரீடம் இருக்கே, அதனால. ஆமாம். இப்போ எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உடஞ்சி கான்ஃபிடென்ட்டுக்கு வந்துட்டீங்களா? கண்டிப்பாக. ஆனால் ஸ்டில் என்ன சொல்கிறது, அது இருக்கட்டும்னு நானும் வச்சுக்கிறேன். அது இப்போ தேவையே இல்லையே சார், ஏன்னா இப்போ உங்களை பார்த்து நிறைய பேர் டெஃபினட்டாக. பட் நம்மளோட செல்ஃப் மோட்டிவ்க்கு அது தேவை. ஏன்னா சம்டைம் என்ன ஆகிடும்னா மண்டையில் ஒரு கர்வம் வந்து உக்காந்துரும். ஸோ அது உக்காந்துருச்சுன்னா அந்த ப்ரிப்பரேஷனே வராது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்டில் இப்போ எனக்கு நிறைய இப்போது நான் வந்து புக் எழுதுவேன். ஸோ அந்த ஆத்தர் அதை பற்றி. ஆமாம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த டைமிங்கில் வந்து உட்கார முடியாது. ஓகே. ஸோ ஒரு மாதிரி ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும், இல்லைனா கிளாஸ் ஒர்க் இருக்கும், இல்லைனா செஷன் ஒர்க் இருக்கும். இது எல்லாமே கரெக்டாக வந்து உட்காரும். அந்த டைமில் ஆஃபீஸ் ஒர்க்கும் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, ஒரு மாதிரி இது இருக்கும். அந்த மாதிரி டைமில் வெளில போயிடுவேன், எந்த வேலையும் பார்க்க மாட்டேன். அமைதியாக போய் எங்கேயாவது போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சுற்றிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ ரெகுலராக எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னா ராமகிருஷ்ண மடம். நான் போய் கொஞ்ச நேரம் போய் உட்காந்துருவேன். ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. சம்டைம் ஆகும் எனக்கு ஆஃபீஸ் ஒர்க்கு. சம்டைம் இவ்வளோ ரோல்ஸ் நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக ஆகும், இருக்கும். சம்டைம் இருக்கும். அது இருந்துச்சு அப்படின்னா நேராக அங்கே போயிடுவேன். அப்படி இல்லைன்னா ஏதாவது ட்ராவல் பண்ணிவிடுவேன். ஸோ வண்டி எடுத்துகிட்டு எங்கேயாவது கிளம்பி போயிடுவேன். போயட்னு வேற போட்டிருக்கீங்களே சார், போயம் எழுதுவீங்களா? போயட் நிறைய எழுதியிருக்கேன் நான். நிறைய அந்த மாதிரி டைம்ல அதுவும் பண்ணுவீங்களா? கவிதைகள் அது வரும். அது வந்து எப்படின்னா அது ஃப்ரீ டைம்ல தான் வரும் இல்லையா? ஃப்ரீ டைமில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட வரும். அதுதான் கேட்குறேன். அந்த டைமில் ஃப்ரீ டைம் மட்டும் இல்லை, திடீர்னு நீங்கள் வண்டியில் போய்ட்டு ஒரு மாதிரி கோவத்தில் இருந்தீங்கன்னா அப்போ கூட வரும். ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா அப்போ கூட வரும். அது டிபெண்ட்ஸு. சம்டைம் ஏதாவது ஒன்று அழகாக பார்க்குறீங்கன்னா வந்துடும். அது ஸ்டில் கண்டினியூ பண்ணுறீங்க? வரும். அது வரும்போது நான் டக்குன்னு கையில் ஃபோன் எடுத்து எழுதிடுவேன். ஸோ எழுதிட்டு போஸ்ட் பண்ணிவிடுவேன் இமீடியட்டாக. நான் வந்து ரெகுலராக எதில் சார் போஸ்ட் பண்ணுறீங்க? நான் ஒரு யுவர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. யுவர் கோட்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் தான் நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறேன். அதில் போனேன்னா ஒரு 1000 கவிதை இருக்கும். ஸோ அது வந்து ரெகுலராக எழுதலைனா கூட எப்போல்லாம் வருதோ அப்போ எழுதுவேன். முன்னாடி வந்து அது ஒரு ரெகுலராகவே எழுதிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்டோரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரதிலிபின்னு அது ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் வந்து மொபைல் ஆப்பும் இருக்குது, வெப்சைட் ஆப்பும் இருக்குது. அதில் நான் எழுதிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து இன்னொரு அது மறந்தே போச்சு. அதில் தான் நான் நிறைய தடவை அவார்டு வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஆத்தர் ஆஃப் த இயர் வந்து ஒரு 5 இயர்ஸ் தொடர்ந்து வாங்கியிருக்கேன். ஆத்தர் ஆஃப் த இயர், ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், இந்த மாதிரி ரெகுலராக. ஸ்டோரி மிரர் அதுக்கு பேர். ரைட், மறந்துடுச்சு இப்போ தான். ஸ்டோரி மிரரில் ரெகுலராக கதை எழுதுவேன், கவிதை எழுதுவேன். ஸோ ரெண்டுமே. இது எல்லாமே நீங்கள் சொல்கிறது ரீஜனல் லாங்குவேஜில் தான் எழுதுறீங்க? பக்கா தமிழ், நோ இங்கிலீஷ். எனக்கு வந்து தமிழ் ரொம்ப பிடிக்கும், கம்ஃபர்டபுள், ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஈவன் ஸ்கூல்லேருந்து நான் தமிழ்லேயே படிச்சுட்டு வந்ததுனால சின்ன வயசுலேருந்து நான் ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட்டு. ஸோ அது வேறு ஸ்கூலில். ஸோ ஸ்கூலில் வந்து ட்ராமா ஆர்டிஸ்ட்டுங்கிறதுனால நாங்கள் தான் வசனம் எழுதுவோம். நாங்கள் தான் உங்களுக்கு அந்த ஆமாம், அப்படி தான் வந்தது. அண்டு போயம் வந்து பெருசாக எனக்கு எழுத வராது. பட் என்ன பண்ணுவோன்னா, டப்பிங் ஒரு பாட்டு இருக்குன்னா அந்த பாட்டு வந்து டப்பிங் பாட்டு எழுதுவோம். ஓகே, ஃபார் ட்ராமாக்காக. அப்போது அப்படி எதாச்சியாக உட்காரும்போது போயமும் ஸ்லோவாக வந்துச்சு. அப்புறம் எங்கள் தமிழ் ஆத்திட்ட போய் காமிப்போம். அவர் வந்து இதெல்லாம் மாத்துறான்னு சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ ஆச்சு. அண்ட் காலேஜ் படிக்கும்போது நான் நல்லாவே கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டேன். காலேஜில் நான் நிறையா ஸ்டேட் லெவலெலாம் காம்படிஷனில் ஜெயிச்சிருக்கேன் கவிதையில். அப்புறம் மாடர்ன் ஆர்ட்டில், அப்புறம் கட்டுரை எழுதுறதுல, பேச்சு போட்டியில். படிக்கிறத தவிர மற்ற லெவலில் இல்லையே சார், படிக்கவும் படிச்சிருக்கீங்க. அது இப்போ தானே. அதான்
பட் எல்லாத்துலயுமே ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி இப்போ இருக்கீங்கன்னு நான் சொல்றேன். ஸோ இப்போ பட் இப்போ பார்க்கும்போது அப்படி இருக்கும், ஆனால் அப்போ அது மட்டும் தான் இருந்தது. ஸோ நீங்க போயட் மாதிரி ஆத்தரும் கூட, அதாவது புக்ஸ் எழுதியிருக்கீங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி மாஸ்டரிங் இன் லிட்டிகேஷன் அண்ட் ஆடிட் அப்படின்னு ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. அதுவும் வந்து ஐ திங்க் சிஏ பிரசன்னா சார் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரும் வந்து ஜிஎஸ்டியில் எக்ஸ்பர்ட்டு. ஸோ நீங்களும் இப்போது ஜிஎஸ்டியில் எக்ஸ்பர்ட்டு. ஸோ எப்படி அந்த ப்ரொஃபஷ்னல் இது மெயின்டைன் பண்ணுறீங்க இந்த மாதிரி உங்களோட கொலீக்ஸோட? அப்புறம் புக்கு எப்படி எழுதுறீங்க, அது எப்படி லாங்குவேஜ் உங்களுக்கு எப்படி ரிலீஸ் பண்ணுறீங்க புக்ஸு? ஆக்சுவலாக ஜிஎஸ்டி புக்கு ரிலீஸ் பண்ணணுங்கிறது என்னோட நோக்கம் இல்லை. ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ரெகுலராக ஆன்லைனில் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு, அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு, நாட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்லி பிஸ்னஸ் ஓனர்ஸாகவே அவங்களுக்கு, ஆண்டர்பிரனர்ஸாக இருக்கலாம், ஆர் அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம், இல்லை படிக்கிற பசங்க இப்போ தான் பிகாம் முடிச்சுட்டு வேலையில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஜிஎஸ்டினா என்னென்னே தெரியாது, அவங்களுக்கு தமிழில் நான் கிளாஸஸ் எடுப்பேன். என்ன ஆன்லைன் கிளாஸ்னா பேசிக்காக ஜிஎஸ்டி எப்படி ஃபைல் பண்ணுறது, ஸோ ஜிஎஸ்டி எப்படி ஃபைல் பண்ணலாம். ஓகே, நீங்கள் பர்சனலாக எடுப்பீங்க? பர்சனலாகவே ஆன்லைன் கோர்ஸாகவே எடுத்துருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 7 days இருக்கும், அந்த மாதிரி ரெகுலராக அட்டன் பண்ணேன். அப்புறம் ப்ராக்டிஸ்னருக்கு வந்து ஜிஎஸ்டி அட்வான்ஸ் கோர்ஸ்ன்னு நான் கிளாஸ் எடுத்தேன். ஜிஎஸ்டி அது எப்படின்னா ஜிஎஸ்டி அப்பீல் எப்படி ஃபைல் பண்ணோம், நோட்டீஸஸ்க்கு வந்து எப்படி ரிப்ளை பண்ணோம், இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். இது வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு 3 years எடுத்துகிட்டு இருக்கேன் ஆன்லைனில். ஸோ அது வந்து ரொம்ப ஸ்மால் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. அது வரைக்கும் நான் புக்ஸாக வந்து ரிலீஸ் பண்ணல. ஜஸ்ட்டு பிபிடி போடுவேன், அந்த பிபிடியை ஷேர் பண்ணுவேன், அவங்க அதை வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் சார் என்ன சொன்னான்னா, நீ கோர்ஸ்னு ஒன்று கண்டக்ட் பண்ணினா அதுக்கு புக்கு கொடுக்கணும்டா அப்படின்னு சொன்னார். நீங்கள் கிளாஸஸ் எடுக்கிறதுனால நீங்கள் வந்து நீ புக்கே கொடுக்காம மெட்டீரியலே கொடுக்காம, இல்லை சார் நான் இது கொடுக்குறேன் பிபிடி கூட, நீ புக்கு கொடுக்கணும் அப்படின்னாரு என்னோட சீனியர் பார்ட்னர். ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா, ஓகே பண்ணலாங்கிறத பிளான் பண்ணி எழுத ஆரம்பிச்சிட்டேன். இப்போ என்னோட புக் வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன கோர்ஸ் கண்டென்ட் இருக்கோ அது ரிலேட்டடாக மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து நான் ஜிஎஸ்டி ஃபைலிங், அப்புறம் ஜிஎஸ்டி பேசிக்ஸ் அண்ட் ஃபைலிங் சொல்லி தான் ஃபஸ்ட்டு புக்கு ரிலீஸ் பண்ணேன். ஓகே, அந்த புக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் நான் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணேன். 26, 27 இந்த லாஸ்ட் ஏப்ரல் 26, 27 ஹோட்டல் ஆதித்யாவில் பண்ணோம். ஸோ ஆல்மோஸ்ட் 40 ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து இந்த புக்கை ரிலீஸ் பண்ணோம். அது என்னோட சீனியர் பார்ட்னர் ப்ளஸ் அவரோட ஃப்ரெண்டு ஸ்ரீதர் சார், அவங்க தான் ரிலீஸ் பண்ணாங்க. இது எப்படி இருக்கும்னா, நான் தரவு வித் கிளாஸஸ், அந்த தரவு வித் கிளாஸ்னால் அந்த ஃப்ளோவில் புக் எழுதுவேன். நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ அதே ஃப்ளோவில், அதாவது இப்படி தான் இருக்கணும். ஸோ இது பேசிக்னா என்ன, சப்ளைனா என்ன, இது ஏன் வந்துச்சு. பேசிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பிபிடியை அப்படியே நீங்கள் வந்து புக்காக, கிட்டத்தட்ட பிபிடியாக புக் இருக்காது. ஏன்னா பிபிடி வந்து மேபி சிம்பிளாக இருக்கும், புக்கு வந்து ஃபுல்லாக ப்ரொவிஷன்ஸும் இருக்கும், அதே மாதிரி ரூல்ஸும் இருக்கும், ப்ளஸ் வந்து எக்ஸாம்பிள்ஸோடு இருக்கும். அப்புறம் நீங்கள் தரவாக, அதாவது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கீழே வந்து பாக்ஸில் இதுக்கு இந்த செக்ஷன், இதுக்கு இந்த செக்ஷன், இதுக்கு இந்த செக்ஷன் சொல்லி கவரேஜ் ஈஸிலி ரீடபுளாக இருக்கும். ஸோ அவங்க ஈஸியாக அந்த பாக்ஸ் மட்டும் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ பேசிக்காக என்னென்னா, நான் என்ன கவர் பண்ணுறேனோ அதை மட்டும் நான் கிளாஸாக புக்காக எழுதிருப்பேன். இதுதான் என்னோட இது. ரெண்டாவது வந்து புக் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கோர்ஸ். ஆக்சுவலாக பிரசன்னா சார் வந்து என்னோட மென்டர். அவர், நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி, என்னோட ஜிஎஸ்டி ஃபேக்கல்ட்டி ஐடென்டிஃபிகேஷன் 4 days ட்ரெயினர், அதில் ஒன் ஆஃப் த ஸ்டாஃப் வந்து பிரசன்னா சார். அதில் ஜட்டின் கிறிஸ்டோபர் சார் எனக்கு வந்து கிளாஸ் எடுத்தவர். அதுக்கப்புறம் மதுக்கர் கிரங்கரே அவர் ஒரு நாள் கிளாஸ் எடுத்தார். சார் பிரசன்னா சார், மொத்தம் 4 பேர். ஸோ 4 ஸ்டாஃபுமே எங்களுக்கு எடுத்தாங்க. அங்கே பிரசன்னா சார்லாம் எனக்கு நல்ல பழக்கம். ஸோ அவர் அண்ட் ஈவன் நான் அதுக்கப்புறம் நிறையா வீடியோ போட்டதுக்கப்புறமும் என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணார். வீடியோ போடுறான், அப்போ என்னை மெசேஜ் அனுப்புவார், நானும் அவர்கிட்ட பேசுவோம், ரெகுலராக பேசுவோம். ஸோ ஜிஎஸ்டி ரிலேட்டடாக சார்ட்ட ஏதாவது டவுட்னா கேட்பேன். அவரை வந்து நம்ம புக்கை ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக சார்ட்ட இந்த மாதிரி புக்கை அனுப்பிச்சி விட்டு, சார் பாருங்கள் சார் சொன்னேன், நல்லா இருக்குடா பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தார். ஸோ அது வந்து இந்த ஜூனில் ரிலீஸ் பண்ணார். இதுக்குமே எப்படி இருக்கும்னா ரிலேட்டட் டு கோர்ஸ் கண்டென்ட் தான். ஓகே, ஸோ நீங்கள் எப்படி இதுக்கும் கிளாஸ் எடுத்தீங்களா? இதுக்கும் கிளாஸ் எடுத்தேன். ஸோ அது ஜூனில் இப்போ தான் முடித்தேன். ஸோ 21, 22 வந்து ஹோட்டல் ஆதித்யா. ஸோ அப்போது புக்கு எழுதணும் அப்படின்னா நமக்கு அந்த லாங்குவேஜ்லாம் வேணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் லாங்குவேஜஸ் வந்து, ஏன்னா இப்போ நிறைய பேர் புக்கு எழுதினாலே நம்ம இங்கிலீஷ் ஸ்காலராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அப்படிலாம் இல்லை, நீங்கள் இங்கிலீஷ் ஸ்காலராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு புரியணும்ல. இல்ல நானே நிறைய யோசிச்சிருக்கேன். நம்ம புக் எழுதும்போது நம்மளோட இது எங்கேயாவது தப்பாயிடுமோ, நம்ம நீங்க ஆக்சுவலா நாவல் எழுதும்போது அந்த மாதிரி இருக்கலாம். இப்போ நீங்க வந்து ஒரு புக் நாவலா எழுதுறீங்க அப்படின்னா அப்போ நாவல் படிக்கிறவங்க வந்து டெஃபினட்டா ஸ்காலர் மாதிரி ஆளுக்க தான் படிப்பாங்க. பட் நீடுக்கு படிக்கிறவங்க வந்து பேசிக்கா இருந்தா போதும். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு புக்கு
இந்த புக்கில் என்னோட நீடு அதில் கிடைக்குதா இல்லையா. ஸோ அதுதான் பார்ப்பாங்களே தவிர, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதே போயம் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன் தமிழில், டெஃபினட்டாக அதை வந்து ஹைஃபைல தான் எழுதணும். ஸோ அதை நான் வந்து லோக்கலாக எழுத முடியாது. அப்போ தான் நான் புக்கை ரிலீஸ் பண்ண முடியாது. ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தால் கூட தப்பு தான். ஸோ அப்போ அது வந்து பிரச்சனை ஆகிடும். ஈவன் ஒரு ஸ்டோரி எழுதுறேன் அப்படின்னா அந்த ஸ்டோரி வந்து நான் கரெக்டாக எழுதுனா தான் அதை ரிலீஸ் பண்ண முடியும். பட் அது வேற, இது சப்ஜெக்ட் மேட்ரு. ஸோ சப்ஜெக்ட் மேட்ருக்கு வந்து சப்ஜெக்ட் வைஸ் அவங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுது அப்படிங்கிறது நம்ம பார்த்தா போதும். அதனால அது சிம்பிள் இங்கிலீஷில் எழுதுனோன்னா எல்லாருனாலையும் ரீடபுளாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம புக்கை வாங்கி படிக்கிறவங்க பிகாம் ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கலாம், எம்காம் ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கலாம், லா ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கலாம், ஈவன் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கலாம். ஸோ என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் எல்லாருமே இவங்கள தான். ஆக்சுவலி அவங்களுக்கு தான் தேவை. இப்போ நமக்குலாம் வந்து ஆக்ட் எடுத்து நீங்கள் படிச்சீங்கன்னா புரியும், ஆனால் அவங்களுக்கு அது புரியாது. ஸோ அப்போ அவங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம இருக்கிறோம். ஸோ அது ஒரு நல்ல ஐடியா. ஸோ இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி கிளாஸ் என்ன எடுக்கிறீங்களோ அது புக்காக வரும். அது வந்து புக்காக வரும். ஸோ அப்போ இது வந்து ஆல்மோஸ்ட் 250 பேஜஸ் இருக்குது. ஸோ பேசிக்கும் இருக்கும் ப்ளஸ் அட்வான்ஸஸும் இருக்கும். ஸோ அந்த இதை அப்படியே அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் இட் டேக்ஸ் டைம். உங்களுக்கு இம்மிடியேட்டாக வராது. நீங்கள் ரெகுலராக கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஃப்ளோ வந்துடும். அந்த ஃப்ளோவை பேஸ் பண்ணி நீங்களே எழுத ஆரம்பிச்சிடுங்க. ஸோ எழுத ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது இப்போ ChatGPT இருக்குது. நீங்கள் உங்கள் இங்கிலீஷை மாற்றினா மாற்றிக்கலாம். சில வேர்டிங்ஸ் வந்து மாற்றோம்னா ChatGPT எல்லாத்தையும் ப்ராப்பராக மாற்றிடும். ஸோ அதை அழகாக வெட் பண்ணி கொடுத்துரும். அதை நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் சார். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட்ன்றதுனால ஜிஎஸ்டி கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது இப்போ நிறைய நோட்டீசஸ் வருது நமக்கு ஜிஎஸ்டியில். அது வந்து கிளைண்ட்ஸ்லாம் ரொம்பவே வந்து பயப்படுறாங்க, என்னடா இது ரெகுலராக நோட்டீஸ் வந்துகிட்டே இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் அந்த மாதிரி கிளைண்ட்ஸை எப்படி வந்து டீல் பண்ணுவீங்க? அதாவது இதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை, இது நம்ம டீல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்களா? இல்லை நீங்கள் தானே சார் ஃபைல் பண்ணுறீங்க, ஏன் தப்பு வருது, ஏன் நோட்டீஸ் வருது அப்படின்னு நம்மளே டார்கெட் பண்ணுவாங்களா கிளைண்ட்ஸ்? அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க? சரி, ஆக்சுவலாக ஜிஎஸ்டி நாங்கள் சொல்கிறது இதுதான். நீங்கள் வந்து கரெக்டாக ஃபைல் பண்ணாலும் நோட்டீஸ் வரும். ஆமாம். தப்பாக ஃபைல் பண்ணாலும் நோட்டீஸ் வரும். ஏன்னா இது வந்து நியூ ஆக்ட்டு. ஸோ இப்போ தான் ஜஸ்ட்டு 7 இயர்ஸ் வந்து ஆகிட்டு எல்லாருக்குமே புதுசு. ஸோ நீங்கள் சொல்கிறது ரைட்டா இல்லை அவங்க சொல்கிறது ரைட்டாங்கிறது டவுட்ஃபுல் தான். இதுக்கு நிறைய லிட்டிகேஷன்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் நிறைய ஹைகோர்ட் போகும், சுப்ரீம் கோர்ட் போகும், அதுக்கப்புறம் திரும்ப மாறும். இப்போ எக்ஸைஸில் வந்து எவ்வளோ தூரம் மாடிஃபை ஆனிச்சோ, சர்வீஸ் டேக்ஸில் எவ்வளோ தூரம் மாடிஃபை ஆனிச்சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் வரவே இல்லை. இன்னும் நம்ம ட்ரிபுனல் கூட வரல. ஸோ ட்ரிபுனல் வரணும். அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டில் ஸ்ட்ரைட்டாக கேஸ் போயிட்டுருக்கு. பட் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ரொம்ப கம்மி. அண்ட் ஈவன் டிசிஷன் மேக்கிங் இன்னும் முடியவே இல்லை. கொஸ்டின் ஆஃப் லா இன்ன வரைக்கும் ஸ்டார்ட்டே ஆகலை ஜிஎஸ்டியில். ஸோ அப்போ நோட்டீஸ் வரதான் செய்யும், கண்டிப்பாக வரதான் செய்யும். ஸோ அப்போ என்ன ஆகுனா, இப்போ நிறைய பேர் வந்து ஐடிசி நீங்கள் வந்து தப்பாக எடுத்துட்டிங்களா? தப்பாலாம் எடுக்கல, நம்ம எடுத்தது கரெக்டு தான். ஆனால் அதில் வந்து கொஸ்டின் ஆஃப் லாவில் இருக்குது. ஸோ அதை ப்ரூவ் பண்ணோம். ஸோ கொஸ்டின் ஆஃப் லா வரும்போது டெஃபினட்டாக நம்ம வந்து ஹியரிங் வரதான் செய்யும், நோட்டீஸ் வரதான் செய்யும். ஸோ நாங்கள் எங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் ரைட்டாக ஃபைல் பண்ணாலும் நோட்டீஸ் வரும், தப்பாக பண்ணாலும் நோட்டீஸ் வரும். அதுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும். தட் இஸ் அவர் டியூட்டி. நீங்கள் வந்து அதை பண்ணாமல், இல்லை சார் இது என்ன இப்படி பண்ணுறீங்க, ஏன் இப்படி நோட்டீஸ் வருது, ஏன் அவங்க நோட்டீஸ் அனுப்புறாங்க, யார்கிட்ட போனாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது இன்கம் டேக்ஸ் மாதிரி வெல் வெர்ஸ்டு ஆக்ட் இல்லை. ப்ளஸ் அதாவது ரொம்ப ரேரா அசஸ்மெண்ட்னு இல்லாம ரெகுலரா நமக்கு. ஆமா, இப்போ இன்கம் டேக்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வெல் வெர்ஸ்டு. இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. ரேண்டமா பிக் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அது நமக்கு தெரியும், இது கரெக்டா நீ ஜெயிக்குமா, இது ஜெயிக்காதான்னு. ஆனால் ஜிஎஸ்டியில் அப்படி கிடையாது. ஜிஎஸ்டியில் இப்போ ஒரு கேஸ் எடுக்கிறாங்கன்னா அது ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு நமக்கும் தெரியாது. ஸோ எல்லாமே புதுசுன்றதுனால கொஞ்சம் பேஷன்ஸோட தான் எல்லாரும். ஆமாம். ஸோ சில கேசஸ் வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும், இது இருக்குது, இது இன்னும் லிட்டிகேஷனில் வந்து இன்னும் முடியல, ஸோ நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம முன்னாடியே சொல்லிடுவோம். ஸோ கிளைண்ட்டை ஒரு அப்பீல் போகிறோம் அப்படின்னா இது வந்து 50% தான், இது இல்லை கஷ்டம் தான் அப்படிங்கிறத சொல்லி தான் நாங்கள் போகிறோம். கண்டிப்பாக ஜிஎஸ்டி வந்து சேலஞ்சஸ் தான். அண்ட் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நிறையா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து இது உள்ளே வர்றதில்லை. ஆனால் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இன்டைரக்ட் டாக்ஸஸ் வந்து யாருமே ப்ராக்டிஸ் இல்லை. நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கர்நாடகா வேட்டு, தமிழ்நாடு வேட்டு, பாண்டிச்சேரி வேட்டு பண்ணிட்டு இருந்தேன். 3 வேட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது பயங்கர பிஸியாக இருப்பேன். ஸோ ஏன்னா யாருமே இருக்க மாட்டாங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸே இருக்க மாட்டாங்க, ஒன்லி அட்வொகேட்ஸ் வருவாங்க. அவங்களாம் கேட்பாங்க, என்னையா நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு. அந்த மாதிரி கொஸ்டின் வரும். இப்போ அட்வொகேட் வந்து நிறையா விசிட் போவாங்க, நாங்களும் போவோம். அப்பீல் போகும்போது நீங்களா ஏன் வரீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தது. ரோல்ஸ் மாதிரி செட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஈவன் சர்வீஸ் டேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி அட்வொகேட் இஸ் அப்பியரிங். இப்போ நீங்கள் செஸ்டார்ட் போனீங்கன்னா நம்ம சிஏ வந்து ரொம்ப கம்மி,
இன்கம் டேக்ஸுக்கு போகிற ஐடிஐடி போகிற அளவுக்கு அளவுக்குலாம் இல்லை, அது எண்ணியே வைக்க முடியாது, ஏணி வச்சா கூட எட்டாது. அங்கே வந்து 100க்கு 90% பேர் இப்போ போகிறாங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றீங்க. ஆமாம், இங்கே வெறும் 10% தான் போயிருப்பாங்க ஐடிஐடியில். நான்லாம் ஐடிஐடி நான் வந்து செஸ்டாட் போகும்போது அவர் எப்படியே பார்க்குறாரு, வாட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், ஸோ ஃபியூ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆர் டூயிங் செஸ்டாட் நான் சொல்கிறேன். பட் இப்போ நிறைய பேர் ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் அப்பீல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் ஃபஸ்ட் இயர் ஆஃப் அவரோட அப்போ தான் முடிச்சிருப்பார், சிஏ முடிச்சு ஃபஸ்ட் இயர் தான் இருக்கும், அவர் செகண்ட் இயர் தான் அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பார், அவர் அப்பீல் அப்பீல்ல லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. பெரிய விஷயம் தான். ஏன்னா என்ன காரணம்னா புது ஆக்டிங்கிற ஒரே ரீசன் தான். ஆமா, நம்ம வெல்வர்ஸ் ஆகலாம், எல்லாருமே வெல்வர்ஸ் ஆக முடியும். ஸோ இட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல். ஆனா இன்னுமே கூட நீங்க பண்ணலாம்னு சொல்றீங்களா சார்? தாராளமா பண்ணலாம். இப்போ ஸ்பெஷலைஸ் பண்ணலாம், இப்போ கூட நீங்க எடுத்து ஸ்பெஷலைஸ் பண்ண முடியும் தாராளமா. சரி, இப்போ என்னன்னா மிஞ்சி போனா 4 years 5 years டிஃபரன்ஸ் இருக்குமே தவிர நாட் 40 years 50 years. கரெக்ட், நாட் லைக் இன்கம் டேக்ஸ். ஸோ டெஃபினட்டா நீங்க இப்போ கூட எடுத்து பண்ணலாம். ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நிறைய வந்து இன்னும் ஜிஎஸ்டி அதாவது ட்ரிபுனல் வந்துருச்சுன்னா இன்னுமே அதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஏன்னா இப்போ அட்வொகேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் ஸ்மால் அட்வொகேட் புதுசாக வர்றவங்க கூட அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் என்னென்னா நிறையா ஜிஎஸ்டி ப்ராக்டிஸ்னால் இருக்காங்க இல்லையா, அவங்களால வந்து சிஏ முடிக்க முடியல, ஆனால் அவங்களால எல்எல்பி முடிக்க முடியுது. ஸோ ஈஸியாக எல்எல்பி முடிச்சுட்டு இதுக்கு வந்துடுறாங்க. ஸோ அப்போது நீங்கள் ரெடியாக இருக்கணும், யூ ஹேவ் டு ஸ்டார்ட். கரெக்ட். ஸோ அதனால் நம்ம எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும், அது போக போக பழகிடும். ஸோ நிறையா ஐடியாஸ் இன்புட்ஸ்லாம் கொடுத்தீங்க சார். நம்ம ஒரு குட்டியாக ஒரு ரேபிட் ஃபயர்னு ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அது உங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸ் தான். ஒரு 5 questions. சரி, ஜஸ்ட் நீங்கள் ஒரு 1 wordல 1 wordலையா? 1 wordோ இல்லை, அதுவும் இல்லை, நீங்கள் டக்குன்னு ரேபிட் ஃபயர்னா நம்ம டக்குன்னு உங்களுக்கு மனசில் தோன்றதை நீங்கள் சொல்லிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் ஸ்டடிங் நீங்கள் படிக்கும்போது நீங்கள் ஏர்லி பேர்டா இல்லை நைட் அவுலா? ஏர்லி பேர்டு. மார்னிங் 2:30 எந்திரிச்சிருவேன். ஓ, 3 to 8 படித்து முடிச்சிருவேன். ஓகே. என்னோட டைமிங் வந்து மார்னிங் 3 to 8. சிஏ படிக்கும்போது 3 to 8 மார்னிங் அண்ட் மதியானம் அகைன் 3 to 8. 10 hours தான் படிப்பேன். வேற எந்த டைம்? ஃபிக்ஸ்ட் டைம் 3 to 8. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பாடி கிளாக் மாற்றிக்கிடுவேன் நான். சூப்பர் சார். ஸோ சிஏ ஃபைனல் கஷ்டமா இல்லை எக்ஸ்பிளைனிங் ஜிஎஸ்டி டு கிளைண்ட் கஷ்டமா? சிஏ ஃபைனல்லாம் கஷ்டம். ஓகே. ஸோ ஜிஎஸ்டி நீங்கள் எக்ஸ்பர்ட்ன்றதுனால நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவீங்க. ஐயோ இல்லை இல்லை சார், இப்போ நிறைய கிளைண்ட்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க இல்லையா, ஸோ அதனால நான் கேட்டேன் எக்ஸ்பிளைனிங் சிஏ ஃபைனல் கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணதால அது கஷ்டம். ஓகே. ஸோ அ லா ஆர் ரூல் விச் யூ சீக்ரெட்லி விஷ் டென்ட் எக்ஸிஸ்ட். நீங்கள் சீக்ரெட்டாக வந்து ஒரு லாவோ ரூலோ வச்சுருக்கீங்க, பட் ஆனால் அது நிஜமா இல்லை அப்படின்னா ஏதாவது இருக்கா? எனக்கு டக்குன்னு இந்த கொஸ்டின் புரியல. அது என்னது, ஏதாவது ஒரு ரூல் நீங்கள் மனசில் வச்சுருக்கீங்க, பட் ஆனால் அது ப்ராக்டிக்கலாக இல்லை அந்த ரூல், அந்த மாதிரி வந்தால் நல்லா. ஓ, நான் பண்ணாததை ஏதாவது இருக்கு பண்ணணும், அது ரூல்னு சொல்ல முடியுமான்னு தெரியல. ஆக்சுவலா எனக்கு நீங்க இந்த ரூல்ஸ் கொண்டு வரணும்னு நினைச்சிருக்கீங்க, ஆனா ஜிஎஸ்டில அந்த ரூலே இல்ல அப்படின்னு. ஓ, ஜிஎஸ்டிலயா? ஜிஎஸ்டிலயோ இல்ல சிஏலயோ இல்ல. என்னோட ஆசையில ஒன்று இருக்கு. ஆக்சுவலா நான் வந்து ஒரு முருகனுக்கு வந்து என்ன சொல்றது 100 வகையான பாடல்கள், அதாவது 10 பாடலா 100 பாடல் எழுதணும்னு ஆசை. ஓகே. இன்னைக்கு வரைக்கும் நான் உட்கார முடியல. ஓ, அந்த மாதிரி ஆசை. அந்த 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 அது வந்து ஆக்சுவலா என்னோட பாடியில இன்னும் வரைக்கும் சொல்லிட்டே தான் இருக்கு. நம்ம கவிதை எழுதணும். அது எப்படின்னா மரபு கவிதைகள்னு சொல்லுவாங்க. ஸோ அரிசீர் களி நெடிலடி விருத்தம்னு சொல்லுவாங்க, அது விருத்தம்னு சொல்லுவாங்க. அந்த விருத்தம்ல எழுதணும்னு ஆசை, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் உட்கார முடியல. ஓகே. ஸோ அது அது இன்னும் நடக்கவே முடியல. அது எப்போ நடக்கும்னு தெரியல. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட். ஓகே. ஒன் கிளைண்ட் கொஸ்டின் யூ ஹியர் ஆஃபன், அதாவது எப்போவுமே இதே தான் கேட்டுட்டு இருக்காங்க கிளைண்ட்டு, அது என்ன ஒரு கொஸ்டின் எப்போவுமே கேட்குறது? எப்போ இந்த ஜிஎஸ்டி நோட்டீஸ் நிப்பாட்டுவாங்க? அதே தான். ஓகே. ஸோ அதுதான் ரிப்பீட்டடாக வருது. ஆமாம். ஏதாவது உங்களுக்கு ஒரு மீம் ஞாபகம் வருதா, ஃபேவரட் மீம் அபவுட் சிஏ ப்ரொஃபஷன்? மீம் பெருசாக நான் பார்க்குறது இல்லை. இல்லை, நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கிறதுனால சிஏ ப்ரொஃபஷனுக்கும் மீமுக்கும் ஏதாவது லிங்க் பண்ண முடியுதான்னு யோசிச்சு பாருங்க. ஞாபகம் வரலன்னு இருக்கலாம், தெரியல எனக்கு பெருசா. அது மீம் நீங்க அவ்வளவா பார்க்கறது இல்ல? நான் ஆக்சுவலா வந்து ஐ அம் ஒன்லி கிவர் நாட் டேக்கர். ஓ, மீடியால சொல்றேன். மீடியால. ஓகே. சோ நீங்க அவ்வளவா பார்க்கறது? நான் பார்க்க மாட்டேன். மோஸ்ட்லி கிவர் தான்.
கொடுத்துட்டு ஓடி வந்துடுவேன். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். Thank you, நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க எல்லாமே. எங்களுக்காக ஒரு கவிதை ஏதாவது சொல்ல முடிஞ்சா? இப்போ உடனே வா. சும்மா பண்ண முடியுதா பாருங்க, ஏதாவது வருதான்னு மைண்டில். இல்லை நீங்கள் ஆல்ரெடி எழுதின கவிதை ஏதாவது இருக்கா? எழுதியிருப்பேன், நிறைய எழுதியிருப்பேன். ஆனால் வித்தியாசமாக எழுதியிருப்பேனே. இல்லை நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா, கவிதையில் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நிறைய பேர் இருக்கு. நான் இப்போது ரீசெண்டாக கூட முருகனுக்கு ஒன்று எழுதியிருந்தேன். நீங்கள் முருகன் டிவோட்டியா சார்? ஆமாம். ஓகே, நான் சொல்லிடுறேன். அதுவே ஆக்சுவலாக அந்த கவிதை வந்து, என்னவன் எழுத்தவன் எங்கும் நிறைந்தவன், மன்னவன் மணாளன் மகேசனின் மைந்தன், குமரன் குகனவன் குன்றினில் வசிப்பவன், அமரன் அழகன் அருளை தருவானே. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இது வந்து இந்த மாதிரி எழுதணும்னு ஆசை. ஒரு 100 பாட்டு. ஓகே, அது எழுத முடியல, பார்ப்போம். அப்பப்போ கூட நீங்கள் எழுதி சேர்த்துக்கலாமே சார். அது அந்த அந்த விட்டு போயிடும் மேடம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு விஷயத்தை ஒரு பற்றி ஃப்ளோல சொல்றீங்க. இப்போ நீங்கள் வந்து பிள்ளை தமிழ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம். அது பிள்ளை தமிழ் என்னன்னா குழந்தை பருவத்திலேருந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அது நீங்கள் அந்த கண்டினியூட்டியாக எழுதுனீங்கன்னா ஒரு 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 பருவத்தை பற்றி 10 பாடல் இருக்கும். அடுத்த பருவத்தை பற்றி 10 பாடல் இருக்கும். அதுக்கடுத்து ஒரு அடுத்த பருவத்தை பற்றி 10 பாடல் இருக்கும். அப்படி 100 பாட்டு எழுதுவாங்க. இப்போ நான் ஒரு பாட்டு எழுத உக்காந்தேன்னா அந்த பருவத்தை பற்றியோ இல்லை அந்த செயல்களை பற்றியோ ஒரு 10 பாட்டு தொடர்ந்து எழுதினோம். ஒன்று விட்டுருச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம மைண்டு ஓடிடும் மேடம். நீங்கள் கவிதையில் நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது அந்த வார்த்தையை. புரியுது. போயிடும். வரும்போது நீங்க இவ்ளோ பிஸி இதுலயும் நீங்க இந்த மாதிரி அட்லீஸ்ட் உங்க டைம் கொடுத்து அது பிஸி இல்லை, பட் சம்டைம் என்னன்னா உட்காரும் போது மண்டையில் வராது. அது இப்போ வருதே சார். வரும். பட் என்னன்னா இப்போ நம்ம ஒரு வேலை பார்த்துட்டே இருப்போம். அந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு வரும், சம்பந்தமே இல்லாமல் கவிதை. அதை எழுத முடியாது, நம்மளால கேப்சர் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பண்ண முடியாது. ஓகே, பட் தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட டைமில் எங்களுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்தது. தேங்க்யூ மேடம், நன்றி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடில் ஐ திங்க் நீங்கள் நிறையா வந்து உங்களுக்கு ஐடியாஸ் கிடச்சிருக்கும். ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கட்டும், இல்லை ஒரு காமன் வியூவராக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பாயிண்ட் நீங்கள் எடுத்துனா கூட உங்களுக்கு அது வழியாக உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இன்புட் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ தேங்க்யூ. Till such next video, signing off, Chat with Aarti.